Yes, welcome. Lecture number 6. Inverse trigonometric functions பார்த்துட்டு இருக்கோம். So first 5 videos பாத்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தோம்? Inverse sine function, inverse cosine function, அப்புறம் inverse tangent function. இதோட டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பிரின்சிபல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 5 வீடியோஸ்ல பார்த்தோம். இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ் கொசீகன்ட் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் சீகன்ட் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் காட் ஃபங்க்ஷன், அது மூணுத்துக்கும் கிராஃப் எப்படி இருக்கும், அதோட டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும்ன்றத ஃபுல்லா மூணுத்தையும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் இந்த வீடியோல முடிச்சிருவோம். ஸோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கொசீகன்ட் இன்வர்ஸ், சீகன்ட் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ், முதல் மூணு என்ன முடிச்சாச்சு. முதல் மூணு யாரு? சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், டான் இன்வர்ஸ். இது இன்னும் மூணு இருக்குல்ல ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ். அப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொசீகன்ட் இன்வர்ஸ், சீகன்ட் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ். ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொசீகன்ட் எக்ஸ் கிராஃப் வரைவோம். கொசீகன்ட் எக்ஸ் கிராஃப் வரைவோம். ஸோ கொசீகன்ட் எக்ஸ் வந்து எந்த டொமைன்ல 1-to-1 இருக்கு, எந்த கோடொமைன்ல on-to-ஆ இருக்கு, அதை முதல்ல பார்ப்போம். அப்பதான் we can define inverse function. கரெக்டா? அப்பதான் we can define inverse cosecant function. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல கொசீகன்ட் ஃபங்க்ஷன் கிராஃப் வரைவோம். அந்த கிராஃப் வந்து எந்த ரீஜியன்ல எந்த டொமைன்ல 1-to-1 இருக்கு, அப்புறம் எதுல on-to-ஆ இருக்குன்றதை பார்ப்போம். அப்புறம் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். அதே மாதிரி அதன் பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீகன்ட் ஃபங்க்ஷன் கிராஃப் வரைவோம். அந்த சீகன்ட் ஃபங்க்ஷன் வந்து எந்த டொமைன்ல எந்த கோடொமைன்ல 1-to-1 இருக்கு, on-to-ஆ இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் we can define inverse secant function. கரெக்டா? ஏன்னா பை எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காட் ஃபங்க்ஷன் கிராஃப் வரைவோம். அந்த காட் ஃபங்க்ஷன் வந்து எப்போ 1-to-1 இருக்கு, எப்போ on-to-ஆ இருக்குன்ற டொமைனையும் கோடொமைன் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் we can define inverse function. ஏன்னா பை எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா? சப்போஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொசீகன்ட் எக்ஸ் கிராஃப் வரைவோம். கொசீகன்ட் எக்ஸ் வந்து எந்த ரீஜன்ல on-to-ஆ இருக்கு, 1-to-1 இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் we can define inverse cosecant function. அதோட கிராஃப் எப்படி இருக்கும்ன்றத நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பார்க்க போறோம். புரியுதா இல்லையா? பாருங்க, முதல்ல கொசீகன்ட் ஃபங்க்ஷன் வரைவோம், அப்புறம் அதோட கிராஃப் வரைவோம். கிராஃப் வரைஞ்ச பிறகு இன்வர்ஸ் கொசீகன்ட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். அதன் பிறகு என்ன பண்ணுவோம், சீகன்ட் எக்ஸ் கிராஃப் வரைவோம். சீகன்ட் எக்ஸ் வந்து எப்போ 1-to-1 இருக்கு, எப்போ on-to-ஆ இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் we will define inverse secant function. அதுக்கப்புறம் சீகண்ட் முடிச்ச பிறகு காட் எக்ஸ் கிராஃப் வரைவோம். காட் எக்ஸ் வந்து எப்போ 1-to-1 இருக்கு, எப்போ on-to-ஆ இருக்குன்னு பார்ப்போம். அதன் முடிச்ச பிறகு இன்வர்ஸ் காட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ ஆஃப் கண்டென்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 40 to 1 hour, 40 minutes to 1 hour. பாருங்க, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் we will draw the graph for y is equal to cosecant x. நம்ம ஆல்ரெடி sin x கிராஃப் வரைய தெரியும், cos x கிராஃப் வரைய தெரியும், tan x கிராஃப் வரைய தெரியும். அதே மாதிரி sin x வந்து -π/2 to +π/2 க்ளோஸ் டு இன்டர்வல் to -1,1 அந்த ரீஜன்ல வந்து என்னவா இருக்கும், 1-to-1 இருக்கும், on-to-ஆ இருக்கும். ஸோ we can define inverse sine function. இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி cos x வந்து 0 to π வந்து 1-to-1 இருக்கும், -1-1 கோடொமைன்ல on-to-ஆ இருக்கும். அப்புறம் we can define inverse cos function. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா we have y is equal to cosecant x. அப்ப cosecant x ஓட டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிப்போம். ஓகேவா? டொமைனும் ரேஞ்சு கண்டுபிடிச்ச பிறகு எந்த டொமைன்ல 1-to-1 இருக்கு அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ பாருங்க, the function y is equal to cosecant x. the function y is equal to cosecant x. கரெக்டா? cosecant x. அப்ப cosecant x எழுதிக்கலாம் 1/sin x எழுதிக்கலாமா? 1/sin x அப்படின்னு எழுதிக்கலாம் இல்ல? cosecant x வந்து 1/sin x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, அப்பனா டினாமினேட்டர் எப்போ ஃபங்க்ஷன் 0-ஆ போதோ அப்பலாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. கரெக்டா? அப்பனா cosecant x is not defined whenever sin x is equal to 0. sin x எந்தெந்த பாயிண்ட்லாம் 0-ஆ போதோ அந்தந்த பாயிண்ட்லாம் cosecant x நாட் டிஃபைன்டு. புரியுதா இல்லையா? எலிமெண்ட்ரி. கரெக்டா? டினாமினேட்டர்ல ஃபங்க்ஷன் 0-ஆ போச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்னவா போயிடும், வெர்டிகல் அசிம்ப்டோட் கிடைக்கும் இன்ஃபினிட்டிக்கு. ஸோ ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டா போயிடும். அப்பனா எழுதுவோமா? ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will find domain. So cosecant x is not defined whenever
is not defined whenever sin x is equal to 0. sin x எப்பப்பெல்லாம் 0 போகுதோ அப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டா போயிடும். ஏன்னா 1/0 போயிடும், அன்டிஃபைன்டா போயிடும். அப்ப sin x எப்போ 0 போகும்? எப்போ 0 போகும் sin x? n பைல 0 போகும். this n belongs to integer. அப்ப எப்பப்பெல்லாம் x வந்து n பை எடுக்குதோ வேல்யூ அப்பப்பெல்லாம் cosecant x not defined. அப்பப்பெல்லாம் cosecant x not defined. அப்ப what is the domain of f? What is our f? Our f is cosecant x. அதாவது our f of x, y is equal to f of x, y is a function of x, that is cosecant x. So our domain of f பாத்தீங்கன்னா it can take all real number except we need to remove the point where denominator gets 0. So except we need to remove n pi, this n belongs to integer. This n belongs to integer. அப்ப இதுதான் என்னது? domain for cosecant x. domain for cosecant x. ஓகே, இந்த டொமைன்ல 1 to 1 இருக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனா இந்த டொமைன்ல ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. டொமைன் என்னது? செட் ஆஃப் ஆல் இன்புட் வேல்யூஸ். ஸோ அப்போ ஐ கேன் கிவ் ஆல் இன்புட் வேல்யூஸ், ஆல் ரியல் நம்பர் எக்ஸப்ட் வி நீட் டு ரிமூவ் த பாயிண்ட்ஸ் வேர் டினாமினேட்டர் கெட் 0. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம டினாமினேட்டர் எந்த பாயிண்ட்ல 0 போதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, n பையை ரிமூவ் பண்ணியாச்சு. n பிலாங்ஸ் டு இன்டீஜர். அப்போ n-க்கு 0 கொடுத்தா 0 ரிமூவ் பண்ணணும், n-க்கு 1 கொடுத்தா 1 பை ரிமூவ் பண்ணணும், n-க்கு 2 கொடுத்தா 2 பை ரிமூவ் பண்ணணும், 3 கொடுத்தா 3 பை, -1 கொடுத்தா -π ரிமூவ் பண்ணணும், -2 கொடுத்தா -2 பை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ டொமைன் கண்டுபிடிச்சாச்சு. now what is the range? what is the range? இப்போ பாருங்களேன், நான் சொல்றேன், எழுதிடுறேன் முதல்ல, அதுக்கப்புறம் நான் வந்து அதை என்ன சொல்றேன் அப்படின்னா நியாயப்படுத்துறாரு, அதை நியாயப்படுத்துறேன். the range of எழுதுறேன் பாருங்க, the range of cosecant x. what is the range னா என்னது? set of all output values தானே. range னா என்னது? the set of all output values. எல்லாம் எலிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ் கிட்ட பார்த்துருந்தீங்கன்னா அடாடா ஆமா சார் அப்படின்றவீங்க. set of all output values. கரெக்டா? set of all output values is எழுதுறேன் பாருங்க, -infinity to -1 union 1 to infinity. என்ன சார், sin x-க்கு வந்து -1 to 1 வந்தது க்ளோஸ்ட் இன்டர்வல், cos x-க்கு -1 to 1 க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்தது, tan x-க்கு ரேஞ்ச் வந்து ஃபுல் ரியல் நம்பர் வந்தது. இதுக்கு என்ன சார் ரேஞ்ச் வந்து -infinity to -1 யூனியன் 1 to infinity போடுறீங்க? நல்லா பாருங்க, இந்த ரேஞ்சில் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது. -1 to 1 அந்த இன்டர்வல்ல இருக்க எந்த பாயிண்ட்டுமே இருக்காது. அப்போ திஸ் இஸ் சேம் ஆஸ் ஆல் ரியல் நம்பர் எக்ஸப்ட் we need to remove the interval -1, 1. பாருங்க, இது ரெண்டும் சேம் தான். -infinity to -1 யூனியன் 1 to infinity. திஸ் இஸ் சேம் ஆஸ் எல்லா ரியல் நம்பரும் போடலாம் எக்ஸப்ட் இந்த இன்டர்வல்ல இருக்க எந்த பாயிண்ட்டுமே அந்த அவுட்புட் வேல்யூ எடுக்காது. ஏன்னு பாருங்களேன், இப்போ 0.5 எடுக்குமா பாருங்க, இந்த cosecant x 0.5 எடுக்குமா பாருங்களேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பாருங்க, நான் ரஃபா வரையறேன் பாருங்க, சும்மா அதுக்கப்புறம் நான் வரைய போனேன் கிராஃப். ஸோ அவுட்புட் வேல்யூஸ் என்னது? செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ் தானே. ஸோ இப்போ cosecant x நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று இப்படி இங்க எடுக்கும் அவுட்புட் வேல்யூ, இல்லை இங்கேருந்து இங்க எடுக்கும் அவுட்புட் வேல்யூ, இந்த ரீஜன் எடுக்கவே எடுக்காது அப்படின்னு சொல்றேன். கரெக்டா? செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ் தானேப்பா இது ரேஞ்ச்னா. அப்போ இதோட கிராஃப் வந்து இங்கேருந்து இங்க இருக்கலாம், இங்கேருந்து இங்க இருக்கலாம், ஆனா இங்க இருக்காதுன்னு சொல்றேன். ஏன்னு பாருங்களேன், சப்போஸ் 0.5 இந்த ஃபங்க்ஷன் எடுக்கவே எடுக்காது. ஏன் எடுக்காது அப்படின்னா இப்போ பாருங்களேன், 1/cosecant x யாரு? cosecant x யாரு? 1/sin x. இப்போ 1/sin x 0.5 எடுக்கவே எடுக்காதுன்ற. ஏன்னா எப்போ 0.5 வரும்? sin x 2 போச்சுன்னா 0.5 வரும். கரெக்டா? ஏன்னா 1/2 0.5ல sin x 2 போச்சுன்னா இந்த வேல்யூ 2 போச்சுன்னா 1/2 0.5ன்னு வரும். பட் ஆனா sin x 2 போகவே போகாது. ஏன்னா sin x ஓட ரேஞ்ச் என்னது? க்ளோஸ் டு இன்டர்வல் -1, 1 தானே. அப்பனா இதோட பாருங்க, திரும்ப சொல்றேன் பாருங்க, நம்மளுக்கு 0.5 கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா
இந்த sin x 2 போச்சுன்னா தான் 1/2 0.5 கிடைக்கும். 0.5ன்றது ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த இன்டர்வல்ல இருந்து. ஓகேவா? அழிச்சிட்டேனா? இந்த இன்டர்வல்ல இருந்து ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன். இங்க போட்டுப்போம். ஓகேவா? பாருங்க, எரேசர் எடுத்து தள்ளிடுறேன். அதே மாதிரி 0.5 மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ 0.3 அதே மாதிரி கொசிகண்ட் எக்ஸ் 0.3 எடுக்கவே எடுக்காது. கொசிகண்ட் அப்பனா 1/sin x எழுதிக்கலாமா? இப்போ 1/something 0.3 போகணும். கரெக்டா? அப்ப இந்த sin x என்னவா போய் ஆகணும்? 9 போய் ஆகணுமா? ஏன்னா 3 போய் ஆகணும். கரெக்டா? 9ல 1/3. ஆமா, இது sin x வந்து அப்ராக்சிமேட்லி 3 போய் ஆகணும். அப்பதான் என்ன வரும்? 0.3333 போகும். கரெக்டா? sin x வந்து 3 போச்சு அப்படின்னா 1/3 will be approximately 0.3 போயிட்டே இருக்கும். பட் ஆனா sin x வராது, 3 எடுக்கவே எடுக்காது. ஏன்னா sin x ஓட ரேஞ்சே யாரு? செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ் ஆஃப் sin x யாரு? -1 to 1 க்ளோஸ்ட் இன்டர்வல் தானே. 3 வரவே வராது. அப்பனா இந்த இன்டர்வல்ல இருக்க எந்த பாயிண்ட்டுமே கொசிகண்ட் எக்ஸ் அவுட்புட்டா எடுக்காது. கொசிகண்ட் எக்ஸ் அவுட்புட்டா எடுக்காது. ஆனா வந்து 1000 1 lakh அதெல்லாம் எடுக்கும். ஏன்னா கொசிகண்ட் எக்ஸ் 1/sin x தானே. கொசிகண்ட் எக்ஸ் 1/sin x தானே. இப்போ நான் 0.00001 போட்டுக்கலாமா? இந்த வேல்யூ எடுக்கும்ல sin x. ஏன்னா sin x ஓட ரேஞ்ச் வந்து க்ளோஸ் இன்டர்வல் -1,1. அப்ப this is same as, அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க into 1000 பண்ணிக்கோங்க, into 1000 பண்ணிக்கோங்க, into 10,000 பண்ணிக்கோங்க. அப்ப இது என்ன ஆயிடும்? இது ஃபுல்லா 1 போயிடும். இப்ப மேல என்ன வரும்? 10,000 எடுக்கும். சோ அப்ப வாட் எவர் இட் கேன் டேக் extremely large value, ஆனா it cannot take the value from -1 to 1. y axisல அவுட்புட் வேல்யூஸ் என்ன வராது? -1 to 1 குள்ள வராது. ஆனா 1 வரும், -1 வரும். ஆனா அந்த இன்டர்வல்குள்ள யாருமே வராது. 1 வரும்ல. sin x வந்து 1 போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப 1/1 1 போயிடும். அதே மாதிரி sin x -1 போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்ப 1/-1 -1 போயிடும். ஆனா இந்த கேப்ல இருக்க எவனுமே அவுட்புட்ல இருக்க மாட்டான். ஒரு எக்ஸாம்பிள் என்னது? 0.5 இருக்க மாட்டான். ஏன் 0.5 இருக்க மாட்டான்? கொசிகண்ட் x 0.5 வேல்யூ எடுக்கவே எடுக்காது. கொசிகண்ட் x 0.5 எடுக்கவே எடுக்காது. ஏன் அப்படின்னா கொசிகண்ட் x வந்து 1/sin x. அப்பனா this implies sin x 2 போகணும். கரெக்டா? 1/2 தான் 0.5. அப்ப sin x 2 போறதுன்றது யாரு? நாட் பாசிபிள். sin x ஓட மேக்ஸிமம் ரேஞ்ச் யாரு? as this sin x எப்பவுமே எங்க இருக்கும்? sin x belongs to close to interval -1,1. அப்பனா இந்த ரீஜன்ல இருக்க யாருமே அவுட்புட் வேல்யூல இருக்க மாட்டான். அப்ப ரேஞ்ச் யாரு? 1 to infinity, -1 to -infinity. அதான் ரேஞ்ச். புரியுதா இல்லையா? சோ அப்போ we have found the domain and we have found the range for யாருப்பா? கொசிகண்ட் x. புரியுதா இல்லையா? மனப்பாடே கூடாது. கொசிகண்ட் x ஓட ரேஞ்ச் கேட்டாங்க அப்படின்னா -1 to -infinity union 1 to infinity or all real number except you need to remove this point அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? ஏன் நீங்க சொல்லுவாங்க, ஏன்பா வந்து இந்த இன்டர்வல்ல இருக்க எந்த வேல்யூமே வந்து அவுட்புட் வேல்யூஸா வர மாட்டேங்குது, இந்த இடத்துல இருக்க யாருமே ஏன்பா அவுட்புட் வேல்யூஸ் வர மாட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கவங்க அவுட்புட் வேல்யூஸ் வரணும் அப்படின்னா டினாமினேட்டர் has to be greater than 1. பட் நம்ம டினாமினேட்டர் யாரு? sin x. பட் sin x cannot be greater than 1. கரெக்டா? ஏன்னா sin x ஓட ரேஞ்ச் -1 to 1 தான். சோ அதனால sin x வந்து இந்த ரீஜன்ல இருக்க எந்த வேல்யூஸ் எடுக்காது. கொசிகண்ட் x வந்து இந்த ரீஜன்ல இருக்க எந்த வேல்யூஸ்மே எடுக்காது. சோ அப்போ டொமைன் பாத்தீங்கன்னா what is the domain? So domain is it can take all real number except we need to remove the point n pi. Range பாத்தீங்கன்னா all real number except you need to remove close open interval -1, ஓபன் போட்டிருக்கேன். ஏன்னா -1 எடுக்கும் கொசிகண்ட் x. ஓகேவா? பாருங்க, இந்த பாயிண்ட்டும் எடுக்கும், இங்க இருக்க எல்லா பாயிண்ட்டும் எடுக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் எடுக்கும், இங்க இருக்க எல்லா பாயிண்ட்டும் எடுக்கும். ஸோ ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 1 to infinity union -1 to -infinity. இந்த இடம் மட்டும் எடுக்காது. ஓகேவா? ஸோ அப்போ டொமைன் கண்டுபிடிச்சாச்சு, ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? கிராஃப் வரைஞ்சிடலாம்.
கிராஃப் வரைஞ்ச பிறகு எந்த டொமைன்ல வந்து 1 to 1 இருக்கு அதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா I'm going to define a function. I'm going to define a function. பாருங்க I'm going to define a function y is equal to cosecant x. This is same as 1 by sin x. Correct? This is same as 1 by sin x. இப்போ டொமைன் யாரு எழுதிடலாமா? இப்போ டொமைன் எழுதிடலாமா? So what is the domain? டொமைன் பாத்தீங்க அப்படின்னா யாரு? all real number except we need to remove the point n pi. This n belongs to integer. This n belongs to integer. Okay. What is the range? Range பாத்தீங்கன்னா minus infinity to minus 1 union 1 to infinity or all real number except we need to பாருங்க அது இன்டர்வல் பா. ரெண்டு பாயிண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணல, இந்த ஃபுல் இன்டர்வல் ரிமூவ் பண்றேன். பாருங்க இது எப்படி இருக்கு? ஓப்பன் பிராக்கெட்ஸ். அப்ப இந்த இன்டர்வல்ல இருக்க எல்லா பாயிண்ட் தேர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இன் திஸ் இன்டர்வல். அந்த இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்றேன். இந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னா கம்மியா இருக்க மாதிரி தெரியும், ஆனா இந்த இடத்துல இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, கிராஃப் வரைஞ்சிருவோமா? கிராஃப் வரைஞ்சிருவோமா? பாருங்க. சோ இப்போ I'm defining a function from this to this. ஓகே, கிராஃப் பாருங்க. அப்படியே இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன். ஓகேவா? சோ இவன் 0. சோ இங்க வந்து பை 2 பை இன்னும் வந்து கேப் விட்டுருவோமா? சோ இவன் 0. சோ இங்க பாத்தீங்கன்னா பை 2 பை 3 பை. ஓகேவா? சோ இங்க பாருங்க, அடுத்தது இங்க வந்து மைனஸ் பை மைனஸ் 2 பை போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப் டு இன்ஃபினிட்டி அப்படியே போய்கிட்டே இருக்கட்டும். இப்போ இங்க யார் இருப்பா? மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பை பை 2, இந்த மிட் பாயிண்ட் 3 பை பை 2, இந்த மிட் பாயிண்ட் 5 பை பை 2. நல்லா பாருங்க, நம்ம இது வரைக்கும் கொசிகண்ட் இன்வர்ஸ் டிஃபைன் பண்ணல, கொசிகண்ட் எக்ஸ் கிராஃப் தான் வரைகிறோம். கொசிகண்ட் எக்ஸ் கிராஃப் வரைஞ்சிக்கிட்டு எந்த டொமைன்ல 1 to 1 இருக்கு, எந்த கோடொமைன்ல ஆன் டூ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் we can define inverse cosecant function. கரெக்டா? அப்பதானே எப்போ இன்வர்ஸ் டிஃபைன் பண்ண முடியும், பைடைரக்ஷனா இருக்கணும். ஓகே, சோ அப்ப இவன் பாத்தீங்கன்னா மைனஸ் பை பை 2, இவன் பாத்தீங்கன்னா மைனஸ் 3 பை பை 2, இவன் மைனஸ் 5 பை பை 2, இங்க மைனஸ் 3 பை அப்படியே போயிட்டே இருப்பான். இப்ப பாருங்க, எப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, எப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, n பைல நாட் டிஃபைன்டு, n belongs to integer. கரெக்டா? சோ அப்ப 0ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, 0ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, அதே மாதிரி பைல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, பைல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. கரெக்டா? பைல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. அதே மாதிரி 2 பைல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, அதே மாதிரி 3 பைல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபினிட்ல டொமைன் ஆல் ரியல் நம்பர் எக்ஸப்ட் திஸ் பாயிண்ட். அதே மாதிரி பைல ஃபங்க்ஷன் மைனஸ் பைலையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, மைனஸ் 2 பைலையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, நிறைய போயிட்டே இருக்கும்பா. அதே மாதிரி 3 பைலையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க, இந்த வேல்யூ 0 எடுக்கவே எடுக்காது. கரெக்டா? கொசிகண்ட் எக்ஸ் 0 எடுக்கவே எடுக்காது, ஏன்னா 0 நாட் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், அது வேற விஷயம். இப்ப பாருங்க, இது கிராஃப் வரைஞ்சிருவோமா? நல்லா பாருங்களேன், sin பை பை 2 என்னதுப்பா? sin பை பை 2, சாரி கொசிகண்ட் பை பை 2 என்னதுப்பா? இது கிராஃப் என்னதுப்பா? this is the graph for y is equal to cosecant x. கரெக்டா? this is the graph for y is equal to cosecant x. இப்போ cosecant பை பை 2 என்னதுப்பா? cosecant பை பை 2 is 1 by sin பை பை 2. கரெக்டா? cosecant பை பை 2 is 1 by sin பை பை 2. sin பை பை 2 1, அப்ப 1 by 1 வரும். அப்ப cosecant பை பை 2 1. கரெக்டா? சோ அப்ப cosecant பை பை 2 வந்து இப்ப ரேஞ்ச் பாருங்க, ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்? 1ல இருந்து ஆரம்பிக்கும்னு சொன்னேன். கரெக்டா? 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போவோம். அதே மாதிரி இங்க மைனஸ் 1ல இருந்து
மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். பாருங்க sin pi by 2 யாருப்பா 1 கரெக்டா, sin pi by 2 வந்து 1. ஆமா சாரி cosecant pi by 2 கரெக்டா. இது கிராஃப் ஃபார் cosecant x. cosecant pi by 2 வந்து 1 by sin pi by 2, ஸோ 1 by 1 போயிடும். ஸோ இப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நல்லா பாருங்க, ஜீரோலையும் இட் ஹாஸ் வெர்டிகல் அசிம்ப்டோட், பைலையும் இட் ஹாஸ் வெர்டிகல் அசிம்ப்டோட் கரெக்டா. ஏன்னா ஜீரோலையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, பைலையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. கிராஃப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நல்லா பாருங்க, அப்படியே இப்படி போயிட்டு அப்படியே இப்படி போகும். புரியுதா? அதாவது ரெண்டு பக்கமும் இன்ஃபினிட்டிக்கு போவோம். sin pi by 2 1, sin அதே தான் இங்க பாருங்க sin cosecant 30, cosecant 30 என்ன ஆயிடும் 1 by sin 30, sin 30 யாரு √3 by 2, அப்போ இது என்ன ஆயிடும் 2 by √3 ஆயிடும். அப்போ சம்திங் எங்கன்னா இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ கிராஃப் வந்து இப்படி இருக்கும் இந்த டொமைன்ல போய்கிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி sin 3 cosecant 3 pi by 2 யாரு cosecant 3 pi by 2 is equal to 1 by sin 3 pi by 2, 1 by sin 3 pi by 2, 3 pi by 2 minus 1. அப்போ sin 3 pi by 2 வந்து minus 1, sin 3 pi by 2 வந்து minus 1. இது இப்படி போகும், இது அப்படியே கீழே போயிட்டே இருக்கும், இந்த சைடும் அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கும். புரியுதா? ஓகே, இப்போ இங்க வாங்க, sin 5 pi by 2 1 கரெக்டா, sin 4n plus 1 pi by 2 லாம் 1. ஸோ sin 5 pi by 2 சாரி ஆமா cosecant 5 pi by 2 is same as 1 by sin 5 pi by 2. அப்ப cosecant 5 pi by 2 is also 1 கரெக்டா. cosecant 5 pi by 2, cosecant 5 pi by 2 is equal to 1 by sin 5 pi by 2, sin 5 pi by 2 1, அப்ப 1 by 1 1 போயிடும். ஸோ அப்ப இது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதே மாதிரி இது சைடு வாங்க, sin cosecant minus pi by 2, cosecant minus pi by 2 யாருப்பா cosecant minus pi by 2, 1 by sin minus pi by 2, sin minus pi by 2 வந்து minus 1, அப்ப 1 by minus 1 minus 1. ஸோ அப்ப இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா minus 1. அப்ப cosecant minus pi by 2 வந்து minus 1. ஸோ இந்த சைட்லயும் it will go on to infinity, இந்த சைட்லயும் it will go on to infinity. புரியுதா? அடுத்து இங்க வாங்க, sin of minus 3 pi by இது cosecant of minus 3 pi by 2, 1 by sin of minus 3 pi by 2, sin 3 pi by 2 வந்து minus 1, அப்ப மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஆயிடும், but this will be plus 1. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். புரியுதா? அதாவது ஒரு டொமைன்லயும் ஒன்னு அப்பர் பாராபோலாவா இருக்கும், இந்த டொமைன்ல லோவர் ஓப்பன் அப்போரா இருக்கும், ஓப்பன் டவுனா இருக்கும், பாராபோலா அப்படின்னு. ஸோ this is the graph. இதாடி போயிட்டே இருக்கும்பா, இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் மைனஸ் 1 வருமா, ஸோ இப்படி போகும், அப்புறம் இப்படி வரும், இதே மாதிரி என்ன இருக்கும் போய்கிட்டே இருக்கும். But this is the graph for y is equal to cosecant x. This is the graph for y is equal to cosecant x. இப்போ cosecant x வந்து கண்டிப்பா என்ன கிடையாது 1 to 1 கிடையாது. ஏன்னா if I draw horizontal line, you can see it intersects the curve at infinitely many point. அப்ப எந்த டொமைன்ல 1 to 1 இருக்குன்னு பார்க்க போறோம். on to வந்து எப்போ இருக்கும், whenever my codomain is 1 to infinity union minus 1 to infinity. அதாவது கோடொமைன் வந்து இந்த இன்டர்வல் யூனியன் இந்த இன்டர்வல் இருந்தா on to கிடைச்சிடும். ஏன்னா every element has pre image. இப்போ எந்த ரீஜியன்ல 1 to 1 இருக்குன்னு பார்க்க போறோம், எந்த ரீஜியன்ல 1 to 1 இருக்குன்னு பார்க்க போறோம். on to easy, எப்போ on to இருக்கும், my codomain has to be 1 to infinity union minus 1 to minus infinity கரெக்டா. இப்போ எப்போ 1 to 1 இருக்கும் அதை பார்க்க போறோம். கண்டிப்பா 1 to 1 கிடையாது இது, ஏன்னா if I draw horizontal line, it intersects the curve at infinitely many points கரெக்டா. அப்ப cosecant x will be 1 to 1 and it will be on to என்ன பண்ண போறோம், டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம். பண்ணுவோமா? பாருங்க, there are many domains for which cosecant x is 1 to 1 கரெக்டா. அதே மாதிரி தான் sin x, cos xலாம் there will be many domains for sin x is 1 to 1. அதுல we are only choosing one domain. அந்த டொமைனுக்கு என்ன பேர் வச்சோம், பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்னு பேர் வச்சோம், அப்படின்னா பிரின்சிபல் டொமைன் பேர் வச்சோம். இப்ப பாருங்களேன், இப்போ நீங்க இந்த டொமைன் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 1 to 1 வராது. ஏன்னா if I draw horizontal line, it intersects the curve at 2 point. நல்லா பாருங்க, இந்த எடுத்துக்க போறேன் இந்த பார்ட்டை, ஓகேவா, அதாவது இந்த பார்ட் எடுத்துக்க போறேன், இந்த பார்ட் யூனியன்
இந்த பார்ட் எடுத்துக்க போறேன். அவ்வளவுதான். அதாவது -π/2 to π/2 எடுத்துக்கிட்டேன். ஆனா 0 எடுக்கல. ஏன்னா 0ல it has vertical asymptote. அப்போ whenever my domain is from -π/2 to +π/2, except we need to remove only one point, நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 1 to 1 இருக்கும். இது மட்டும் தானா? கிடையாது. There are many domains for which this is 1 to 1. For example பாருங்க. இப்போ இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்களேன். -π/2 to 3π/2. அப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த பார்ட் யூனியன் இந்த பார்ட் எக்ஸெப்ட் இந்த பாயிண்ட். அப்ப இந்த இடத்துல என்னவா இருக்கு? ஃபங்க்ஷனு 1 to 1 இருக்கும். அதாவது இந்த இன்டர்வல் நீங்க கன்சிடர் பண்ணி இந்த ஒரு பாயிண்ட் ரிமூவ் பண்ணீங்கன்னா அப்பயும் என்னவா இருக்கும்? 1 to 1 இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இன்டர்வல் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். எந்த இன்டர்வல்? இந்த பார்ட் யூனியன் இந்த பார்ட் எக்ஸெப்ட் யூ நீட் டு ரிமூவ் ஒன் பாயிண்ட். அப்ப தேர் ஆர் மெனி டொமைன்ஸ். இந்த டொமைன்லயும் ஃபங்க்ஷன் அது 1 to 1 தான் எக்ஸெப்ட் திஸ் பாயிண்ட். ஓகேவா? பட் எல்லாரும் இதை எடுத்துக்கிறோம். ஏன்னா இது வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன்னால இதை மட்டும் எடுத்துப்போம். இந்த டொமைன் மட்டும். இந்த டொமைனுக்கு பேர் என்னது? பிரின்சிபல் டொமைன். அப்போ cosecant x will be 1 to 1 in the domain -π/2 to +π/2 except 0, and it will be on to if I choose codomain to be from 1 to infinity union -1 to infinity. ஓகேவா? இப்போ எழுதிருவோமா? பாருங்க, கன்க்ளூஷன் பாருங்க. கன்க்ளூஷன் என்னது அப்படின்னா cosecant x will be 1 to 1 and on to cosecant x will be cosecant x will be 1 to 1 and on to if domain is பாருங்க, நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். எந்த இன்க்ளூட் பண்ணிக்கிறேன்? -π/2 இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். I'm including -π/2 and I'm including +π/2. ஓகேவா? I'm including both the points except 0. அப்போ this will be 1 to 1 in the domain -π/2 to +π/2 except we need to remove only one point. 0 மட்டும் ரிமூவ் பண்ணா போதும். ஆமா தானே? பிரின்சிபல் டொமைன் பேர் இருக்கிறேன் அதுக்கு மட்டும். இந்த டொமைன்லயும் 1 to 1 தான் எக்ஸெப்ட் π. இந்த டொமைன்லயும் 1 to 1 தான் எக்ஸெப்ட் 2π. அப்போ இத பிரின்சிபல் டொமைன் வைக்கிறேன். அண்ட் ரேஞ்ச் என்னது? ரேஞ்ச் என்னது? அண்ட் ஆன் டு 1 to 1 on to டொமைன் ரேஞ்ச் என்னது? -infinity to -1 union 1 to infinity. பாருங்க, I'm including both 1 and -1. 1ல இருந்து infinity, -1ல இருந்து -infinity. This is the அப்படா இந்த டொமைன், இந்த கோடொமைன்ல cosecant x 1 to 1 இருக்கு, on to இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? we can define inverse cosecant function. So we can define ஓகே, முதல்ல கிராஃப் வரைஞ்சிருவோமா? அதாவது இந்த பாட்டை மட்டும் கிராஃப் வரையலாம். மொத்தமா விட்டுடலாம். இப்போ இந்த ரீஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு கிராஃப் வரையலாமா? இப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? அப்படின்னா நல்லா பாருங்க. டொமைன் பாத்தீங்கன்னா -π/2 to +π/2. 0ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. இப்படி போட்டுக்கிறேன் சும்மா. ஓகேவா? ஏன்னா it has vertical asymptote at 0. இந்த பாயிண்ட் மட்டும் கிடையாது டொமைன்ல. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரேஞ்ச் யாரு? 1 to infinity. கரெக்டா? 1ல இருந்து இன்ஃபினிட்டி. இங்க வந்து -1 to -infinity. இப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? அதாவது இந்த பாட்டை மட்டும் வரைங்கப்பா. இப்போ ஒன்றும் கிடையாது.
இந்த பாட்டை மட்டும் வரைங்களேன், இந்த பாட்டை மட்டும் வரைங்களேன். ஸோ அப்போ இங்கேருந்து -π/2 டு இன்ஃபினிட்டி போவோம். பாருங்க, கொசிகண்ட் -π/2. ஸோ -1ல ஆரம்பிக்கும். ஸோ -1ல ஆரம்பிச்சு அப்படியே இப்படி போவோம், இன்ஃபினிட்டிக்கு போவோம். அதே மாதிரி sin π/2 1னா, sin π/2 1னா, ஸோ இப்படி வரும். கரெக்டா? நல்லா பாருங்க, ஒன்றும் கிடையாது. நான் உங்களுக்கு எல்லோ ஷேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த எல்லோ ஷேட் பண்ணதை மட்டும் இந்த டொமைன்ல இந்த பாட்டு அப்புறம் இந்த பாட்டு வரும். கரெக்டா? அதை மட்டும் தனியா எடுத்து வரைஞ்சிருக்கான், அவ்வளவுதான். அந்த எல்லோ ஷேட் பண்ண பார்த்தீங்களாப்பா, இந்த எல்லோ ஷேட் பண்ணீங்களாமா, இங்கேருந்து இங்க ஷேட் பண்ணல, அதை மட்டும் எடுத்து வரைஞ்சிருக்கேன். -π/2 to π/2 0. அப்போ இந்த பாட்டு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஃபங்க்ஷனு 1-to-1ஆவும் இருக்கு, on-to-ஆவும் இருக்கு. ஸோ we can define since cosecant x is 1 and on-to in this domain and range, in this domain and codomain, we can define cosecant inverse of x. இதுதான் நேரம் போராடணும். அப்ப cosecant inverse of x என்ன ஆயிடும், டொமைனும் கோடொமைனும் மாறிடும். கரெக்டா? அப்ப cosecant inverse of x, so அப்ப f of x is equal to cosecant inverse of x is a function with domain of f. யாரு டொமைன், யாரு ரேஞ்ச், யாரு பாருங்க. அப்படியே உல்டா ஆயிடுவானா cosecant inverseல. அப்போ டொமைன் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா -∞ to -1 யூனியன் 1 to infinity. ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -π/2 to π/2 except 0. புரியுதாப்பா? except 0. ஆமா தானே, இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனு. அப்ப டொமைன்ல இருந்து கோடொமைன் போறது, கோடொமைன் டு டொமைன் போவோம், இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனு. அப்ப அப்படியே உல்டா ஆயிடும். ஸோ டொமைன் ரேஞ்ச் ஆயிடும், ரேஞ்ச் கோடொமைன், ரேஞ்ச் டொமைனா போயிடும். அப்ப இது கிராஃப் எப்படி இருக்கும், y = cosecant x. நல்லா பாருங்கப்பா, இதுக்கு தான் 1/2 மணி நேரம் போராடணும். நான் டைரக்டா எழுதிட்டு போயிட்டு இருப்பேன், பட் நான் அது தப்பு. எப்படி வந்ததுன்றதை நீங்க புரிஞ்சு படிக்கணும். அப்ப டொமைன் ஆஃப் எஃப் இனிமே நீங்க யாரா கேட்டாங்க அப்படின்னா நீங்க போட்டு பார்த்து சொல்லிடலாம், மனப்பாடிக்கு தேவையில்லை, போட்டு பார்த்து சொல்லிடலாம் நீங்க கிராஃப் பார்த்து. ஸோ டொமைன் யாரு, டொமைன் இஸ் -∞ to -1. அப்ப cosecant கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்க, கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப டொமைன் யாரு -∞ to -1 யூனியன் 1 to infinity. கரெக்டா? இந்த பார்ட்ல நம்மளுக்கு என்ன கிடையாது, அவுட்புட் கிடைக்காது. ரேஞ்ச் யாரு π/2 to -π/2. 0ல இட் ஹாஸ் வெர்டிகல் அசிம்ப்டோட். நீங்க என்ன பண்ணணும், கிராஃபை இப்போ தலைகீழ பாத்தீங்கன்னா 0ல இட் ஹாஸ் வெர்டிகல் அசிம்ப்டோட். பட் நான் ஹாரிசான்டலா போடுறேன், ஏன்னா வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ல இந்த பாயிண்ட்ல என்ன ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டா போயிடும். இப்ப பாருங்க, இப்போ ஈஸியா போட்டுடலாம்ல கிராஃப். கொசிகண்டின் இப்ப நீங்க கிராஃப இப்படி பார்த்து போடுங்களேன். இதை எக்ஸ் ஆக்சிஸ் தான் பாருங்க, இதை ஒய் ஆக்சிஸ் தான் பாருங்க. இப்போ cos π/2 1. ஸோ அப்போ 1ல இருக்கும் பாருங்க, cos π/2 1. இப்போ இதை எக்ஸ் ஆக்சிஸா பாருங்க, இதை ஒய் ஆக்சிஸா பாருங்க. நான் கிராஃபை இப்படில இருந்து பாக்குறேன், ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு. இப்படி போட்டீங்கன்னா கொசிகண்ட் இன்வர்ஸ் கிராஃப். இதை எக்ஸ் ஆக்சிஸா பார்த்து இதை ஒய் ஆக்சிஸா பாத்தீங்கன்னா கொசிகண்ட் எக்ஸ் கிராஃப் ஆயிடும். இப்போ நோட்டை திருப்பி நீங்க கொசிகண்ட் எக்ஸ் கிராஃப் போட்டு திருப்பி நீங்க நோட்டை திருப்பி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொசிகண்ட் இன்வர்ஸ் கிராஃப் வந்துடும். அப்ப கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நோட்டா போட்டிருக்கேன்னா, ஆமா. ஸோ இங்கேருந்து அப்படியே இப்படி போவோம். அதே மாதிரி கொசிகண்ட் ஆஃப் கொசிகண்ட் -π/2 வந்து -1. ஸோ இது வந்து இப்படி போவோம். கரெக்டா? ஆமா, இன்ஃபினிட்டி நோக்கி போவோம். இதோட உல்டாப்பா, இதோட மிரர் இமேஜ் தானே அது. பாருங்க, இது இப்படி இருக்கா, அது எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. மிரர் இமேஜ், மிரர் எடுத்து இங்க வைங்க, அப்படி ஆயிடும். So this is the graph for y is equal to cosecant inverse of x. This is a graph for y is equal to cosecant inverse of x. புரியுதா? ஸோ அப்போ டொமைன் யாருப்பா, டொமைன் ஆஃப் எஃப் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். இதுக்கு தான் இவ்வளோ நேரம் போராடணும். நல்லா பாருங்க, கொசிகண்ட் எக்ஸோட டொமைனு ரேஞ்சு இது. பட் கொசிகண்ட் இன்வர்ஸ்ல பாருங்க, கொசிகண்ட் எக்ஸோட டொமைனு ரேஞ்சும் இது. இப்போ கொசிகண்ட் என்ன இது ஆயிடும், டொமைன் வந்து இதுவாயிடும், ரேஞ்ச் அதுவா போயிடும். நல்லா பாருங்க, ஜீரோல இட் ஹாஸ் வெர்டிகல் அசிம்ப்டோட். கரெக்டா? ஜீரோல இட் ஹாஸ் வெர்டிகல் அசிம்ப்டோட். ஓகே,
ஜீரோ நோக்கி போகுமே தவிர என்ன ஆகாது, ஜீரோ கிட்ட போகவே போகாது. ஓகே, இது இன்னும் க்ளோஸா போகும். நான் வந்து போட்டிருக்கேன், இது அப்படியே நீங்க வளர்த்து போட்டீங்க அப்படின்னா க்ளோஸா போயிட்டே இருக்குமே தவிர ஜீரோ நோக்கி போகாது. இதுவும் க்ளோஸா போய்கிட்டே இருக்கும் அந்த லைனுக்கு. ஆனா என்ன ஆகாது, ஜீரோ நோக்கி ஜீரோ ஆகவே ஆகாது. புரியுதா? அசிங்க பத்திர நான் கிரகிக்கிறாம. ஓகே, வேற போய்கிட்டே இருக்கும்பா, இந்த சைடு போயிட்டே இருக்கும். அப்பனா இதுதான் டேக் அவே. கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டொமைன் பாத்தீங்கன்னா -∞ to -1 யூனியன் 1 to infinity. பாருங்க, இதான் டொமைன்ல, இதான் டொமைன் ஃபார் கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். யூனியன் இங்க இருந்து இங்க, ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -π/2 to +π/2 except this point, except this. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we going to draw the graph for y is equal to secant x. secant x வந்து எப்போ வந்து 1 to 1 இருக்கும், எப்போ on to ஆ இருக்கும். அதே மாதிரி தான் secant x வந்து டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிப்போம். அந்த டொமைன் கண்டுபிடிச்சு secant x க்கு கிராஃப் வரைவோம். secant x வந்து எப்போ எந்த ரீஜன்ல 1 to 1 இருக்கு, on to இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த போர்ஷனோட இது வரைவோம். அதுக்கப்புறம் we can define inverse secant function. கரெக்டா? ஓகே, so we going to draw the graph for y is equal to secant x. y is equal to secant x போட்டுருவோமா? பாருங்க, y is equal to secant x. அப்படி இப்படி எழுதிக்கலாம், 1 by cos x எழுதிக்கலாம். கரெக்டா? 1 by cos x. அப்போ secant x is not defined whenever cos x is equal to 0. கரெக்டா? அப்போ என்னது டொமைன் பாருங்க. so secant x is not defined whenever cos x is equal to 0. cos x அப்போ 0 ஆ போகும் whenever x is equal to 2n plus 1π/2. இந்த பாயிண்ட்லாம் cos x 0 ஆ போகும். அப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் ஃபங்க்ஷன் not defined. this n belongs to integer. இப்போ what is the domain? so domain of f, what is our f? our f of x is y is equal to secant x. so domain of f is all, you can give all real number except this point. என்ன point? 2n plus 1π/2. this n belongs to integer. அப்பனா 2n plus 1π/2 லாம் it has vertical asymptote. இதுக்கு பார்த்தீங்கன்னா n பைல எல்லாம் it has vertical asymptote. கரெக்ட்டா? n பைல எல்லாம் it has vertical asymptote. இங்க 2n plus 1π/2, அதாவது odd multiple of π/2. 1π/2, 3π/2, 5π/2, 7π/2, -π/2, -3π/2. அப்பெல்லாம் என்ன ஆயிடும், ஃபங்க்ஷனு நாட் டிஃபைண்டா போயிடும். அப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைண்டா போயிடும். ஓகே, அப்போ வாட் இஸ் த ரேஞ்ச்? ரேஞ்ச் ஈஸி, திரும்ப அதே தான். the range of secant x is again same, -∞ to -1 union 1 to infinity. அதே கதை தான். ஏன்னா cos x ஓட ரேஞ்சும் என்னது -1 to 1 தான். அப்பனா நம்மளுக்கு கிராஃப்ல வந்து 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூ இருக்கும், அண்ட் -1ல இருந்து -∞ வரைக்கும் வேல்யூ இருக்கும். இந்த இன்டர்வல்ல வேல்யூ எடுக்காது. ஏன்? அதே தான், நீங்களே சொல்லிடலாம். இங்கெல்லாம் வேல்யூ எடுக்கும், ஆனா இந்த இடத்துல வேல்யூ எடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 வராது. எப்போ 0.5 வரும்? cos x 2 ஆ போச்சுன்னா தான் 1/2 0.5 வரும். cos x 2 ஆ போகவே போகாது. ஏன்னா cos x ஓட மேக்ஸிமம் வேல்யூ என்னது 1 தான். அப்போ 1/2 தான்ப்பா 0.5 வரும், பட் 2 போகவே போகாது இல்ல. அப்போ இந்த இடத்துல இருக்க எந்த பாயிண்ட்டையுமே இது secant x எடுக்காது. அப்ப secant அதே தான், அங்க cosecant x உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா secant x உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப இந்த இடத்துல இருக்க எந்த பாயிண்ட்டுமே என்ன ஆகாது, secant x எடுக்காது. அப்ப ரேஞ்ச்ல யார் இருப்பா? 1 to infinity யூனியன் -1 to -infinity union 1 to infinity except this interval, or this is same as all real number in the y axis except the open interval
-1, இந்த இன்டர்வல் பாது இந்த இன்டர்வல் தவிர 1 எடுக்கலாம் -1 எடுக்கலாம் அவுட்புட் வேல்யூல. பட் ஆனா -1, உள்ள இருக்க எந்த ஒரு ரியல் நம்பருமே அவுட்புட்ல வராது. அப்போ சீகண்ட் எக்ஸும் கொசிகண்ட் எக்ஸும் ஒரே ரேஞ்சு. டொமைன் மட்டும் பாத்தீங்கன்னா அங்க sin x எப்போ 0 போதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இங்க cos x எப்போ 0 போதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா we going to draw the graph for y is equal to secant x. இப்போ y is equal to secant x. இதுக்கு we going to draw the graph. What is the domain of f? What is the range? Domain of f யாரு? All real number except 2n plus 1 pi by 2. கரெக்டா? So all real number except this point. So 2n plus 1 pi by 2. This n belongs to integer. Correct? What is the range of f? Range of f is -infinity to -1 union 1 to infinity. கிராஃப் நீங்களே வரையறீங்களா? இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நம்ம அங்க என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். என்ன பண்ணோம்? இதே மாதிரி கிராஃப் வரைய போறேன். வெர்டிகல் அசிம்ப்டோட் வந்து இங்கே வரைய போறேன். 5/2 3/2 வெர்டிகல் அசிம்ப்டோட் வரைய போறேன். ஓகே, போட்டுருவோமா? பாருங்க. ஓகே, ஸோ இவன் வந்து 0 0 pi 2 pi 3 pi. ஓகேவா? ஸோ இவன் பார்த்தீங்கன்னா -π. நம்ம ரஃபா வரையறோம். நீங்க வந்து டயக்ராம் வந்து அழகாக நினைக்காதீங்க. ஓகேவா? ரஃபா வரையறோம், அவ்வளவுதான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா -π -2 pi -3 pi. அதே மாதிரி அவளுக்கு ரேஞ்ச் யாரு? 1 to infinity. கரெக்டா? 1 to infinity. ஸோ வந்து இன்ஃபினிட்டி வச்சுப்போமா? 1 to infinity. இங்க வந்து -1 to -infinity. அதே மாதிரி இங்க மிட் பாயிண்ட்ல யார் இருப்பா? மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இவன் வந்து π/2, இவன் 3π/2, இவன் 5π/2 போயிட்டே இருக்கும். ஏன்னா டொமைன் வந்து நம்மளுக்கு ஆல் ரியல் நம்பர் இல்ல, எக்ஸெப்ட் we are removing 2n plus 1 pi/2. ஸோ இங்கே வந்து -π/2 -3π/2 -π. மிட் பாயிண்ட் ஃபார்முலா இல்ல, 0 plus π/2 π plus 2π/2 2π plus 3π/2 மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இப்போ பாருங்க, எப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு? ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்டு whenever x takes 2n plus 1 pi/2. கரெக்டா? whenever x takes 2n plus 1 pi/2. அப்ப this function is not defined at π/2. அப்புறம் 3π/2ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. அப்புறம் 5π/2ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. that's vertical asymptote. அதே மாதிரி -π/2ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. -3π/2ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. -5π/2ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. புரியுதா? அதே தான்ப்பா, அங்க வந்து 0ல வெர்டிகல் அசிம்ப்டோட் போட்டேன், π-ல போட்டேன், 2π-ல போட்டேன், 3π-ல போட்டேன். ஏன்னா அப்பப்பெல்லாம் sin x 0 போகும். sin x 0 போச்சுன்னா cosecant x வந்து 1/sin x. sin x டினாமினேட்டர் 0 போச்சுன்னா ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டா போயிடும். அப்ப இங்க cosecant x வந்து யாரு? 1/cos x 1/cos x. ஓகே, பாருங்க. இப்போ எங்க கிராஃப் வரைஞ்சிருவோமா? பாருங்க, இப்போ cos secant 0 என்னதுப்பா? secant 0 1/cos 0. கரெக்டா? secant 0 is 1/cos 0. ஸோ அப்போ secant 0 1 போயிடும். கரெக்டா? ஏன்னா cos 0 1. அப்போ secant 0 வந்து 1.
கரெக்டா? அதே மாதிரி secant pi என்ன ஆயிடும்? secant pi is equal to 1 by cos pi. cos pi minus 1. அப்ப 1 by minus 1 minus 1 போயிடும். அப்ப cos pi minus 1. இப்ப cos 2 pi, sorry, secant 2 pi. secant 2 pi வந்து இது graph for y is equal to secant x. ஓகேவா? So secant 2 pi is 1 by cos 2 pi. cos 2 pi 1. அப்ப secant 2 pi 1 போயிடும். அதே மாதிரி secant of minus pi. secant of minus pi is 1 by cos of minus pi. cos of minus pi என்னதுப்பா? cos of minus pi is minus cos pi. minus cos pi னா வரேன் முதல்ல வரைஞ்சிடுறேன். secant 0 cos 0 1. கரெக்டா? secant 0 வந்து 1 by cos 0 1 போயிடும். ஸோ இப்போ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, இப்படி இருக்குமா? இப்படி போகும். அதே மாதிரி இங்க cos pi, secant pi is 1 by cos pi. அப்ப 1 by minus 1 minus 1 போயிடும். சோ இதுல எப்படி போகும்? இங்க வெர்டிகல் அசிம்ப்டோட் இருக்குப்பா. இங்க வெர்டிகல் அசிம்ப்டோட் இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, அடுத்து இங்க cos 2 pi secant 2 pi வந்து 1 by cos 2 pi. cos 2 pi 1 போயிட்டே இருக்கும். அப்படி இப்போ secant of minus pi என்ன ஆயிடும்? secant of minus pi is 1 by cos of minus pi. cos even function. அப்ப cos of minus pi is plus cos pi. அப்ப cos pi வந்து minus 1. அப்ப என்ன ஆயிடும்? secant of minus pi வந்து minus 1 போயிடும். புரியுதா? இது அதே மாதிரி secant of minus 2 pi. secant of minus 2 pi is 1 by cos of minus 2 pi. cos of minus 2 pi is cos 2 pi. cos x even function. cos 2 pi 1. ஓகேவா? So this is the graph for y is equal to secant x. நல்லா பாருங்க, ரெண்டு கிராஃபும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு u வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த கிராஃபை நீங்க அப்படியே தள்ளினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜின் பண்ணுங்களேன், இந்த பார்ட் இந்த கிராஃபை ஃபுல்லா காப்பி பண்ணி இந்த எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் அப்படியே இருக்கட்டும். இந்த கர்வ்லாம் இருக்குல்ல, இந்த அசிம்ப்டோட்ஸ், இந்த கர்வ்லாம் அப்படியே ஒரு யூனிட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணுங்களேன். இது லெஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிராஃப் என்ன ஆயிடும்? இங்க வந்துருமா? இங்க வந்துடும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த கிராஃபை அப்படியே நீங்க லெஃப்ட் வேர்ட்ல மூவ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு மூவ் பண்ணணும்? இவ்வளோ மூவ் பண்ணணும். π/2 அளவுக்கு மூவ் பண்ணணும். கரெக்டா? இந்த π/2 அளவுக்கு மூவ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே என்ன ஆயிடும்? ஒரு π/2க்கு தள்ளி வந்துடும். அப்ப தள்ளி வந்துருச்சு அப்படின்னா you will get the graph for y is equal to secant x. பாருங்க, இதை நீங்க அப்படியே ஒரு யூனிட் தள்ளினீங்க, யூனிட் கிடையாது, π/2 யூனிட். இந்த டிஸ்டன்ஸ் π/2 இல்ல, இந்த π/2 யூனிட் தள்ளினீங்க அப்படின்னா இமேஜின் பண்ண முடியுதா? பாருங்க, இந்த u வந்து இங்க வந்துடும். அதாவது இந்த u வந்து இப்படி வந்துடும். புரியுதா இல்லையா? ஒரு ஸ்டெப் கம்பெனிங்க அப்படின்னா இது மட்டும் வராது, ஃபுல்லா நீங்க தள்ளுறீங்க. ஃபுல்லா தள்ளும் போது எல்லாமே ஒரு வந்த பிறகு you will get the graph for y is equal to secant x. பாருங்க பாருங்க, அப்படி தள்ளியாச்சு. தள்ளும் போது you get the graph for y is equal to secant x. இப்போ அதே மாதிரி என்னது? this secant x is not 1 to 1 in the entire domain. entire domainல ஃபங்க்ஷனே கிடையாது, 1 to 1 கிடையாது. ஏன்னா if I draw horizontal line it intersects the curve at more than 1 point. ஆனா இந்த கோடொமைன்ல onto, அதாவது whenever I choose codomain from 1 to infinity union -1 to இதெல்லாம் அவுட்புட் வேல்யூஸ். இதெல்லாம் இங்க பார்க்கணும், நீங்க அவுட்புட் வேல்யூஸா பார்க்கணும். இப்ப பாருங்க, ஃபுல் டொமைன்ல 1 to 1 on 2 கிடையாது. அப்ப எந்த டொமைன்ல 1 to 1, எந்த டொமைன்ல on 2 சொல்லுங்க பாப்போம். எந்த டொமைன்ல 1 to 1, எந்த டொமைன்ல on 2? பாருங்க, இது மட்டும் எடுத்துக்கலாமா? there are many domains for which function is 1 to 1 and on 2. நான் வந்து என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா பிரின்சிபல் டொமைன் தான் நான் எப்பவுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இந்த ரீஜியன், அப்புறம் இந்த ரீஜியன் 0 to pi except π/2, 0 to pi except π/2. இது வந்து யாரு? பிரின்சிபல் டொமைன். இது வந்து யாரு? பிரின்சிபல் டொமைன். இது மட்டும், இந்த டொமைன்ல மட்டும் தான் 1 to 1 கிடையாது. பாருங்க, இதையும் எடுத்துக்கலாம். π to
2 pi pi to 2 pi னா கிராஃப் எப்படி இருக்கும் இந்த பார்ட் வரும் யூனியன் இந்த பார்ட் வரும் except 3 pi by 2 கரெக்ட்டா அப்ப there are many domains for which secant x is 1 to 1 அதுல we are only focusing on this domain we are calling that as principal domain but what is principal domain 0 to pi except pi by 2 so domain வந்து so secant x will be so y is equal to secant x correct so y is equal to secant x will be 1 to 1 and on to secant x will be 1 to 1 and on to if what is the domain of f what is the range of f so domain பாத்தீங்கன்னா 0 to pi principal domain ஓகேவா 0 to pi except pi by 2 கரெக்ட்டா ஏனா இந்த பாயிண்ட்ல it has vertical asymptote இல்லனா நீங்க எடுத்துக்கலாம் pi to 2 pi except 3 pi by 2 or 2 pi to 3 pi except 5 pi by 2 or minus pi to 0 except minus pi by 2 பாருங்க இதுல என்னது ஃபங்க்ஷன் 1 to 1 தானே minus pi to 0 except minus pi by 2 there are many domains for which secant x is 1 to 1 அதுல ஸ்டாண்டர்டா we are calling a principal domain so principal domain of secant x யாரு 0 to pi except pi by 2 ஓகேவா what is the range அதேதான் minus infinity to minus 1 union 1 to infinity அப்ப இந்த டொமைன் இந்த ரேஞ்சில secant x வந்து 1 to 1 இருக்கு on to இருக்கு இப்போ இத மட்டும் வரைவோமா கிராஃப் இந்த போர்ஷனை மட்டும் இங்க வரைஞ்சோம்ல இந்த போர்ஷனை மட்டும் கிராஃப் வரைஞ்சு இந்த போர்ஷனுக்கு இன்வெர்ஸ் பண்ணோம்ல அதே மாதிரி பண்ணுவோமா பாருங்க அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றேன் முதல்ல அதே மாதிரி கிராஃப் போட்டேன் அதே மாதிரி ரைட்டிங் பண்றேன் இங்க வந்து minus pi by 2 plus pi by 2 except 0 அங்க வந்து 0 to pi except pi by 2 இப்போ இந்த போர்ஷனை மட்டும் கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா கிராஃப் எப்படி இருக்கும் இந்த போர்ஷனை மட்டும் கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா கிராஃப் எப்படி இருக்கும் இங்க ஒரு கர்வ் போவும் இங்க ஒரு கர்வ் போவும் கரெக்ட்டா அத மட்டும் எடுத்து வரைவோமா அத மட்டும் எடுத்து வரைஞ்சோம் அப்படின்னா கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்க சோ நமக்கு டொமைன் யாரு டொமைன் வந்து 0 to pi so 0 to pi only வந்து இந்த சைடு தான் வரும் 0 to pi pi by 2 ல it has vertical asymptote கரெக்ட்டா pi by 2 ல it has vertical asymptote சோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்படியே இப்படி போட்டுருவோம் நமக்கு ரேஞ்ச் யாரு 1 to infinity அதே மாதிரி minus 1 to minus infinity கரெக்ட்டா அதானப்பா 0 to pi சோ அப்ப கிராஃப் எப்படி இருக்கும்னா இந்த பார்ட் கிடைக்கும் போட்டுருவோமா பாருங்க secant 0 is cos 0 secant 0 is equal to 1 by cos 0 so 1 by cos 0 வந்து 1 by 1 ஆயிடும் so இங்க இருக்குமா so it will go on இப்படி infinity நோக்கி போவோம் அதே மாதிரி secant pi வந்து 1 by cos pi 1 by minus 1 so minus 1 ல இருக்கும் so இது அப்படியே இப்படி வரும் புரியுதா இங்க வந்து vertical asymptote இருக்குப்பா இந்த curve வந்து infinity நோக்கி போகுமே தவிர இந்த ரெண்டு லைன் என்ன ஆகாது டச்சே ஆகாது asymptote தான் இது இந்த லைனும் இந்த curveம் ரெண்டும் க்ளோஸா போகும் ரொம்ப க்ளோஸா போகும் ஆனா டச்சே ஆகாது அதேதான் இங்கேயும் இது ரெண்டும் போயிட்டே இருக்கும் எவ்வளவு க்ளோஸா படிப்பா போயிட்டே இருக்கும் ஆனா டச்சே ஆகாது அப்ப this is the graph for y is equal to secant x this is the graph for y is equal to secant x now secant x is 1 to 1 and on to in this domain correcta in this domain and codomain அவ்வளவுதான் அர்த்தம் we can define inverse function so we can define secant inverse of x அப்ப secant inverse of x ஓட domain பாத்தீங்கன்னா what is the domain
அப்படியே உல்டா ஆயிடும் கரெக்டா. ஸோ டொமைன் வந்து பாத்தீங்கன்னா -infinity to -1 யூனியன் 1 to infinity. வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் எஃப்? ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 0 to pi except pi by 2. புரியுதா பாருங்க, இதுதான் உள்ளார போராடணும். இப்போ ரொம்ப ஈஸியில. இப்போ ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்களேன். கொசிகண்ட் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் பாத்தீங்கன்னா டொமைன் இது, ரேஞ்ச் வந்து -π/2 to +π/2 except 0. சீகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் பாத்தீங்கன்னா டொமைன் சேம், பட் கோடொமைன் யாரு, சாரி ரேஞ்ச் யாரு, 0 to pi except 0 except π/2 except π/2. புரியுதாப்பா? அதாவது இங்கேருந்து இதுக்கு போகுது, அப்ப சீகண்ட் இன்வர்ஸ் எங்கேருந்து போவோம், இங்கேருந்து அதுக்கு போவோம் கரெக்டா. ஸோ அப்போ எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எங்கேருந்து எங்க, -infinity to -1 யூனியன் 1 to infinity to 0 to pi except π/2. நம்மளுக்கு சீகண்ட் எக்ஸ் ஃபங்க்ஷன் யாரு, நம்மளுக்கு சீகண்ட் எக்ஸ் வந்து எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் 0 to pi except π/2 to closed interval -infinity -1 யூனியன் 1 to infinity. கரெக்டா, இதான் ஃபங்க்ஷன். இப்போ அவளுக்கு இன்வர்ஸ்னால இது இங்க போயிடும், அது இங்க வந்துடும் கரெக்டா. இது இங்க போயிடும், அது இங்கே வந்துடும். ஓப்பன் -infinity to -1 யூனியன் 1 to infinity கரெக்டா. இப்போ உல்டா இல்ல, எஃப் இன்வர்ஸ்ல, அப்ப இது அங்க போயிடும், அது இங்க வந்துடும். ஸோ வி ஹேவ் எஃப். வாட் இஸ் அவர் எஃப்? அவர் எஃப் ஆஃப் எக்ஸ் சீகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ சீகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டொமைன் யாரு, -infinity to -1 யூனியன் 1 to infinity. ரேஞ்ச் யாரு, 0 to pi except π/2. புரியுதா இல்லையா? இதோட உல்டாப்பா, இதோட உல்டா. சப்போஸ் சீகண்ட் இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா இது டொமைன், இது ரேஞ்ச். சாரி, சீகண்ட் எக்ஸ் கேட்டாங்கன்னா இது டொமைன், இது ரேஞ்ச். சீகண்ட் இன்வர்ஸ்னா இது டொமைன், அது ரேஞ்சா போயிடும். இது கிராஃப் வரைஞ்சிருவோமா? அதேதான், கிராஃப் வரைஞ்சிருவோமா? டொமைன் யாரு, -infinity to -1 யூனியன் 1 to infinity கரெக்டா. ரேஞ்ச் யாரு, 0 to pi. π/2ல இட் ஹாஸ் வெர்டிகல் அசிம்ப்டோடு, π/2ல இட் ஹாஸ் வெர்டிகல் அசிம்ப்டோடு. ஸோ நம்மளுக்கு இங்க π/2 இங்க இருக்கும். ஸோ நம்மளுக்கு இங்க வெர்டிகல்ன்றது இப்படி போடணும், இன்வர்ஸ்ன்றதுனால. ஓகேவா? இப்போ கிராஃப் எப்படி இருக்கும், கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஃபார், இப்போ கிராஃப் எப்படி பாருங்கப்பா. இப்போ கிராஃபை இப்படில இருந்து பிளாட் பண்ணீங்க அப்படின்னா 0 0 சீக்கன் 0 1. அப்போ இங்க இப்படி இருக்கும். ஸோ இப்படி போகும். ஓகேவா? அப்படியே போவோம். அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது காஸ் பை வந்து -1. ஸோ காஸ் பை வந்து -1 இப்படி போவோம் கரெக்டா. செக் பண்ணிக்கிறேன். காஸ் பை வந்து -1, ஆமா இப்படி போவோம். ஓகேவா? So this is the graph for y is equal to secant inverse of x. புரியுதாப்பா? பாருங்க, இதோட மிரர் இமேஜ் பா. இது எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ நீங்க ஆக்சிஸை மாத்துறீங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸா மாத்துறீங்க இன்வர்ஸ்ன்றதுனால. அப்ப நீங்க கிராஃப் போடும்போது இதை எக்ஸ் ஆக்சிஸா பாருங்க. சப்போஸ் இமேஜினேஷனுக்காக இதை ஒய்யா பாருங்களேன். அப்ப நீங்க இப்படி பார்த்து வரீங்க. காஸ் இதை எக்ஸ் ஆக்சிஸா பாருங்க. சீக்கண்ட் பை வந்து -1 இங்க இருக்கு. சீக்கண்ட் 0 +1 இங்க இன்ஃபினிட்டிக்கு போகுது. அப்ப இங்கேருந்து இப்படி போகுமா, அப்புறம் இங்கேருந்து இப்படி வரும். This is a graph for y is equal to secant inverse of x. டொமைன் யாரு, secant inverse of the domain வந்து -infinity to -1 யூனியன் 1 to infinity. ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 0 to pi except π/2. 0 to pi except π/2. டிஃபரன்ஸ் புரியுதாப்பா? இது வரைக்கும் நம்ம sin இன்வர்ஸ் பார்த்தாச்சு, cos இன்வர்ஸ் பார்த்தாச்சு, tan இன்வர்ஸ் பார்த்தாச்சு, cosecant இன்வர்ஸ் பார்த்தாச்சு, secant இன்வர்ஸ் பார்த்தாச்சு.
இப்போ லாஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the function y is equal to cot x. இதை பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பண்ணி இந்த வீடியோ முடிச்சிடுவோம். ஓகேவா? இப்போ நீங்க y is equal to tan x அந்த கிராஃப் ரீகால் பண்ணுங்க. நீங்க நோட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா tan x கிராஃப் எடுத்து பாருங்க, பார்க்கலாம் எப்படி போட்டிருக்கேன் நான் tan x கிராஃப் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. tan x கிராஃப் வந்து எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on to இருக்குன்னு அதை பாருங்க. அப்போ tan inverse of x டிஃபைன் பண்ணலாம். எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, now we will draw the graph for y is equal to cot x. y is equal to cot x அதாவது cotangent அப்படின்னு வாங்கினது cotangent. ஓகே, பாருங்க y is equal to cot x. ஸோ tan x கிராஃபும் cot x கிராஃபும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு மைனர் சிமெட்ரிக் மட்டும் கொஞ்சம் மாறும். ஓகே, பாருங்க y is equal to cot x. அப்ப cot x வந்து cos x by sin x cos x by sin x ஆமா தானப்பா, cos x by sin x. ஸோ டொமைன், முதல் டொமைன் பார்ப்போமா? பாருங்க என்ன பண்ணோம், நீங்க tan x ரீகால் பண்ணுங்க. tan x ஓட கிராஃப் எப்படி இருக்கும், டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும் ரீகால் பண்ணிடுங்க. இப்போ டொமைன் பாருங்க. ஸோ cot x is not defined. Cot x is not defined whenever sin x is equal to 0. கரெக்டா? இப்போ tan x எப்படி இருந்தது, sin by cos னு இருந்தது. கரெக்டா? tan x அப்ப sin by tan x is not defined எப்பப்பலாம் cos x 0 போதோ. அப்ப இங்க cot x இருக்கு, cot x is not defined எப்பப்பலாம் sin x 0 போதோ. அப்ப நான் எப்பப்பலாம் x n pi போதோ அப்பப்பலாம் ஃபங்க்ஷன் not defined. இப்போ what is the domain? So what is the domain? All real number except you need to remove the point n pi. This n belongs to integer. Now what is the range? திருப்பம் அதே தான், நான் tan x என்ன சொன்னனோ திருப்பம் அதே தான். ரேஞ்ச் என்ன வரும், ஃபுல் ரியல் நம்பர் வரும், ஃபுல் ரியல் நம்பர் வந்துடும். ஏன்னா பாருங்க ரேஞ்ச் ஆஃப் cot x is r, அதாவது ஃபுல் ரியல் நம்பர் வந்துடும். ஏன்னா பிகாஸ் range of cot x is equal to range of cos x divided by range of sin x. அப்ப இந்த குவாண்டிட்டி வந்து a quantity from -1 to 1, இது ஏதோ ஒரு குவாண்டிட்டி from -1 to 1. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 0.1 இருக்கலாம், இங்க 0.001 இருக்கலாம், இங்க 0.0002 இருக்கலாம், இங்க 0.003 இருக்கலாம். So a quantity in between in the interval. So அப்போ நீங்க ஃபுல்லா நீங்க காம்பினேஷன் போட்டீங்கன்னா you will get full real number. நான் tan x சொல்லியிருப்பேன், இது எப்படி r அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 20 வர வைக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அவுட்புட் வேல்யூ 20 வர வைக்கணும். அப்ப 20 பாசிபிள். ஏன்னா 0.20 டிவைடட் பை 0.01 இந்த வேல்யூ, இதோட வேல்யூ 20. கரெக்டா? ஏன்னா டிவைட் பை 100 into 100 பண்ணுங்களேன். ஸோ into 100 this is same as 20 by 1 20. அப்ப எந்த அவுட்புட் வேல்யூ ஐ கேன் பிரிங் வித் தி ஹெல்ப் ஆஃப் சம்திங் பை சம்திங். அந்த சம்திங் வந்து a quantity that lies between -1 to 1. அப்ப நீங்க எந்த அவுட்புட் நீங்க என்கிட்ட கொடுத்தாலும் I can able to bring that number with the help of these two number. இது கேன்சல் அடிச்சு 1 சொல்லக்கூடாது. இது ஏதோ ஒரு குவாண்டிட்டி, அந்த குவாண்டிட்டி வந்து இந்த இன்டர்வல்குள்ள இருக்கு. இப்ப சார் நீங்க 1 lakh வர வைப்பீங்களா சார் அவுட்புட்? வர வைப்பேன். எப்படின்னா 0.000000000001 போட்டுருவேன் டிவைடட் பை 2 lakh வர வைப்பீங்களா சார்? வர வைப்பேன். 0.0000000001 போட்டுருவேன். அப்ப மேலேயும் கீழே 1 lakh மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப என்ன ஆயிடும், வந்துடும். ஓகேவா? ஸோ இன்டூ 100 பண்ணீங்கன்னா அது என்ன ஆயிடும், இவன் 1 ஆயிடுவான். கரெக்டா? ஆமா, 1/20 ஆயிடுவான். ஸோ அப்போ எந்த ஒரு நம்பரையும் என்ன பண்ணலாம், ரெண்டுமே வந்து டெசிமல் தானேப்பா, அதை வச்சு வர வச்சிடலாம். ஸோ அவுட்புட் வேல்யூ வந்து r. புரியுதா? ஸோ அப்போ cot x is not defined
whenever my function takes the value n pi and range of cot x is r. ஆனா range of cosecant x secant x யாரு 1 to infinity union minus 1 to infinity. ஆனா இங்க வந்து 1/2 எடுக்கும் 1/2 எடுக்கும். இப்ப பாருங்க சார் இந்த வேல்யூ வந்து 0.5 எடுக்குமா சார்? எடுக்கும். ஏன் இது எடுக்கும் 0.5? இங்க பாருங்க உங்களுக்கு 0.5 வரணும். அங்க என்ன வந்தது? அங்க எப்படி இருந்தது? இங்க நான் 0.5 வராதுன்னு சொன்னேன் கரெக்டா? இங்க 0.5 வராது. ஏன்னா மேல இங்க பிக்சடு 1 பிக்சடு, இங்க 1/2 தான் 0.5 போவோம். பட் ஆனா இங்க மேல என்ன கிடையாது, பிக்சட் கிடையாது. இங்க பாருங்கப்பா இங்க 1 பிக்சட் ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு 0.5 வேல்யூ வருதுன்னா cos x 2 போய் ஆகணும். அப்போ 0.5 நாட் பாசிபிள்னு சொன்னேன். அப்ப இந்த இன்டர்வல்ல இருக்க எதுவுமே அவுட்புட்ல எடுக்காது. ஆனா நல்லா பாருங்க இங்க மேல பிக்சட் நியூமரேட்டர், ஆனா இங்க என்ன கிடையாது, பிக்சட் கிடையாது. நியூமரேட்டர் என்ன கிடையாது. நியூமரேட்டர் ஆல்சோ யூ கேன் டேக் எனி நம்பர் ஃப்ரம் -1 to 1. அப்ப 0.5 எப்படி வர வைக்கலாம்? நானு எப்படி வர வைக்கலாம்னா 0.5 டிவைடட் பை 0.1 வந்துருச்சு. இதோட வேல்யூ என்னது 0.5 தானே. அப்போ இது வந்து 0.5 எடுக்கும், cos x 0.5 எடுக்கும், sin x 0.1 எடுக்கும். So I can able to bring all real number. ஆனா அங்க வந்து 1 பிக்சட் ஆயிடுச்சு. அங்க 1 பிக்சட் 1/cos x ன்னு இருந்தது. அப்ப cos x 2 போய் ஆகணும், நாட் பாசிபிள்னு சொன்னேன். பட் இங்க என்ன இருக்கு, மேலேயும் பிக்சட் கிடையாது, கீழே பிக்சட் கிடையாது. ஓகேவா? பிக்சட்னா இந்த சென்ஸ் தட் 1 இங்க இல்ல. இங்க வந்து a quantity that lies with -1 to 1. அப்ப இந்த கேஸ்ல I can able to bring whatever output I can imagine. இப்ப கிராஃப் போட்டுருவோமா? பாருங்க அப்போ therefore our function f of x is equal to cot x is a function from எங்கேருந்து all real number except you need to remove the point n pi to எங்க r to r. இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, டிஃபைனா போயிடுச்சு. இப்போ இந்த கிராஃப் வரைவோம். இந்த கிராஃப் வந்து இந்த டொமைன்ல இந்த கோடொமைன்ல 1 to 1 ஆன் டு ஆன் பார்ப்போம். இல்ல அப்படின்னா எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா 1 to 1 ஆன் டு போகுதுன்றத கண்டுபிடிச்சு we can define inverse cot function. ஓகே, இங்க பாருங்க இங்க என்னது secant x என்னது f is a function from 0, pi except pi/2 to -infinity to -1 union 1 to infinity. இங்க நம்மளுக்கு ஃபங்க்ஷன் யாரு, f is a function from -pi/2 to +pi/2 except 0 to யாரு to -infinity to -1 union 1 to infinity. நம்மளுக்கு இங்க ஃபங்க்ஷன் யாரு r except n pi to closed intervals. இது to real number. ஓகே, கிராஃப் போட்டுருவோமா? நல்லா பாருங்க, y is equal tan x கிராஃப் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, so இவன் 0, so இவன் pi 2 pi 3 pi, so இவன் வந்து -pi -2 pi -3 pi. நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஃபுல்லா I can take all the outputல. so -infinity to +infinity, +infinity to -infinity கரெக்டா? so இவன் வந்து +infinity, இவன் -infinity. +infinity. இப்போ பாருங்க இப்போ மிட் பாயிண்ட்லாம் போட்டுருவோமா? so மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா so இவன் வந்து pi/2 3 pi/2 5 pi/2, so -pi/2 -3 pi/2 -5 pi/2. எப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, sin x எப்போ 0 போகுது அப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. இப்போ ஃபங்க்ஷன் வந்து 0 நாட் டிஃபைன்டு, 0ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, பைல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, 2 பைல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, 3 பைல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, அதே மாதிரி -πலையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு,
மைனஸ் பைலையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன். அச்சோ போட்டுருவோம், பரவாயில்ல. மைனஸ் பைலையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, அதே மாதிரி மைனஸ் 2 பைலையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, மைனஸ் 3 பைலையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. இப்போ நல்லா பாருங்களா, நீங்க டேன்லெஸ் கிராஃப் போட்டிங்க அப்படின்னா இப்படி போட்டிருப்பீங்க, கரெக்டா? இப்படி போட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? டேன்லெஸ் கிராஃப் இப்படி போட்டிருப்பீங்க, அப்படியே இப்படி போட்டிருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணி போட போறேன், ரிஃப்ளெக்ட் பண்ணி போட போறேன். இப்போ பாருங்களேன், இது காட் எக்ஸ் எப்பப்பெல்லாம் ஜீரோவா போவோம், காட் எக்ஸ் எப்பப்பெல்லாம் ஜீரோவா போவோம், காட் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸா, காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ், டினாமினேட்டர் 0% ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. இப்போ நியூமரேட்டர் எப்போ ஜீரோவா போதோ அப்பப்பெல்லாம் ஃபுல் வேல்யூ ஜீரோவா போயிடும், கரெக்டா? ஏன்னா 0 பை எனிதிங் ஜீரோவா போயிடும். அப்போ நியூமரேட்டர் எப்போ ஜீரோவா போவோம், காஸ் எக்ஸ் எப்போ ஜீரோவா போதோ அப்பப்பெல்லாம் காட் எக்ஸும் ஜீரோவா போயிடும். காஸ் எக்ஸ் எப்போ ஜீரோவா போதோ அப்பப்பெல்லாம் காட் எக்ஸ் ஜீரோவா போயிடும். காஸ் எக்ஸ் எப்போ ஜீரோவா போவோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n பிளஸ் 1π/2ல. அப்போ இந்த பாயிண்ட்லாம் காட் எக்ஸ் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும், கரெக்டா? இப்போ tan எப்படி போட்டீங்க, tan வந்து இப்படி போட்டீங்களா, என்ன பண்ண போறோம்னா இப்படி போட போறேன் கிராஃப், இப்படி இருக்கும். this is a graph for y is equal to secant x, the graph for y is equal to secant x. சார் கோலம் போட்டுட்டு இருக்கீங்க, கோலமா போறீங்க இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ், சொல்லக்கூடாது. தென் அது this is the graph for y is equal to cot x. y is equal to cot x. tan எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் tan, கரெக்டா? இப்படி போட்டிருப்பேன், அப்படியே இப்படி, அப்படியே இப்படி, அப்படியே இப்படி, இது எப்படி போடுறேன், இப்படி போடுறேன். this is the graph for cot x graph. அகைன் என்ன கிடையாது, இது onto, ஏன்னா it takes all the value from in the codomain. பட் என்ன கிடையாது, 1 to 1 கிடையாது, என்ன கிடையாது, 1 to 1 கிடையாது, 1 to 1 கிடையாதுலப்பா. அப்போ எப்போ 1 to 1 இருக்கும், you can take இந்த பாருங்க, you can take இந்த இன்டர்வல் ஆர் இந்த இன்டர்வல், இந்த இன்டர்வல் எடுத்துக்கலாம் எக்ஸப்ட் தீஸ் 2 பாயிண்ட், கரெக்டா? ஏன்னா ஜீரோலையும் பைலையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. ஸோ இந்த இன்டர்வல்ல இருக்க இந்த இன்டர்வல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னவா இருக்கும், ஃபங்க்ஷனு 1 to 1 இருக்கும். we going to call this as principal domain. இல்லை இது கூட எடுத்துக்கலாம், இந்த டொமைன்லையும் ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்கும், இங்கேயும் 1 to 1 இருக்கும். ஆமாம் தானேப்பா? இங்கே நீங்கள் வெர்டிக்கல் லைன் ஹாரிசான்டல் லைன் போட்டிங்க அப்படின்னா it intersects the curve at only 1 point. இதை மட்டும் பார்க்கும்போது அப்படி இல்லைன்னா இதை மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை இதை மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை இதை மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை இதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ there are many domains for which cot x is 1 to 1. அதில் we are choosing one domain and I am calling that as principal domain. அப்போ யார் டொமைனு, 0 to π, 0 π not included. இப்போ டொமைன் யார் பார்த்தீங்கன்னா யாரு, 0 to π, 0 to π. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம்ப்பா, இவன் நாட் டிஃபைன்டு, இங்கேயும் நாட் டிஃபைன்டு, இட் வெர்டிகுலர் அசிம்ப்டோடு. ஆமாம் தானே? ஏன்னா ஜீரோவா போச்சுன்னா ஆயிடும், காட் 0 1 by cos 0 by sin 0 ஆயிடும். அப்போ 1 by 0 என்ன போயிடும், அன்டிஃபைன்டா போயிடும். ஸோ அப்போ cot x will be 1 to 1 and onto. If I choose my domain to be open 0 to π to r, range பாருங்க, it can take all real number. இல்ல பாருங்க, இந்த டொமைன் தான் எடுத்துக்கிட்டேன், பட் அவுட்புட் எங்க வருது, அவுட்புட் takes all the real number. y axis பாருங்க, it takes all the y axis value. பாருங்க எல்லா இடத்துலையும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, y axisக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ கன்க்ளூஷன் பண்ணுவோமா ஓகே தானே? ஸோ இப்போ cot x will be f of x is equal to cot x is 1 to 1 and onto in எப்போ 1 to 1 onto
open 0, pi to r. Correct? Open 0, pi to r. புரியுதா இல்லையா? open 0, pi to r. ஓகே. இப்போ இந்த போர்ஷனை மட்டும் கிராஃப் வரைவோமா? எந்த போர்ஷனை மட்டும்? இந்த போர்ஷனை மட்டும் கிராஃப் வரைய போறேன். எந்த போர்ஷனை மட்டும்? இந்த போர்ஷனை மட்டும். இதை மட்டும் வரைஞ்சிக்கலாமா? ஏன்னா நம்ம தான் ஃபாலோ பண்றோம். நம்ம இந்த டொமைன்ல வந்து 1 to 1 இருக்கும் ஆண்டோன்னு சொல்லி அந்த போர்ஷன் மட்டும் கிராஃப் வரைஞ்சோம். அதுக்கு இன்வெர்ஸ் வரைஞ்சோம். இப்போ என்ன பண்ணலாம்? திரும்ப அதே பேட்டர்னே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது டொமைன் இவன் ரேஞ்சு. ஸோ இந்த போர்ஷனை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 0 to pi. ஸோ 0, இங்கே பை, இங்கே -∞, இங்கே +∞. அடடா, நான் ஏன் மாற்றி மாற்றி போடுறேன் எப்பயும்? இங்கே +∞, இங்கே -∞. ஸோ இங்கே ரெண்டுத்துலேயும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. 0லையும் பைலையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. 0லையும் பைலையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. இப்போ கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்க. இங்கே π/2 இருக்குமா? π/2 1 போவோம். ஸோ கிராஃப் எப்படி இருக்கும்? கரெக்டா? அதாவது அந்த போர்ஷனை மட்டும் எடுத்து வரையறேன்ப்பா. அந்த போர்ஷனை மட்டும் எடுத்து வரையறேன். There are many portions for which cos x is 1 to 1 onto. இந்த இடத்துல என்ன இருக்கும்? இது என்னது? பிரின்சிபல் டொமைன். எல்லாமே என்னது? பிரின்சிபல் டொமைன் தான் நான் எடுத்தது எல்லாமே. ஏவா பாருங்க, இதுவும் என்னது? பிரின்சிபல் டொமைன் தான். எது? இந்த டொமைன் என்னது? பிரின்சிபல் டொமைன் தான். பிரின்சிபல் டொமைன். ஆமா தானேப்பா? There are many domains for which secant x is 1 to 1. அதுல we are calling one domain to principal domain. Okay. அதே மாதிரி இதுவும் யாரு? பிரின்சிபல் டொமைன் தான். இதுவும் யாரு? பிரின்சிபல் டொமைன் தான். ஓகே. இப்போ அப்புறம் என்ன பண்ணலாம்? Now we can define inverse function. கரெக்டா? Now we can define inverse function. அப்போ f of x is equal to cot inverse of x. அப்போ f is a function ஆயிடும், உல்டா ஆயிடுமா? அப்போ r to 0, pi. அவ்வளவுதான். r to open interval 0, pi. புரியுதா? ஈஸி இல்ல? இப்போ இங்கே இதுக்கு போனா cot x பா. Now we can define inverse function. ஏன்னா why? Because f is 1 to 1 and on 2. ஆமா தானேப்பா? எப்போ 1 to 1 on 2 இருக்கும் அப்பதான் we can define inverse function. இப்போ கூட பாருங்க, now secant x is 1 to 1 on 2 in this domain and codomain. We can define the secant inverse of x. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? we can define inverse function because இந்த domain இந்த codomainல 1 to 1 இருக்கு, on 2 இருக்கு. இப்போ what will be the graph? ஸோ நம்மளுக்கு domain யார் ஆயிட்டா? இப்போ domain வந்து r. ஸோ domain வந்து -∞ to +∞. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to pi. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to pi. 0லையும் பைலையும் it has vertical asymptote. ஸோ அப்போ நீங்க இன்வர்ஸா பார்க்கும்போது ஹாரிசான்டலா போடுங்க. ஓகே, இங்க யார் இருப்பா? π/2 இருக்குமா? இப்போ நீங்க இப்படி பாருங்களேன் கிராஃப. இதை x ஆக்சிஸா பாருங்க, y ஆக்சிஸா பாருங்க. பிளாட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பிளாட் பண்ணுறதுக்கு. இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் cot π/2? 0. கரெக்டா? cot π/2 0. ஸோ எப்படி போவோம் அப்படின்னா இப்படி வந்து அப்படி போகணும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படியே போயிடும். யாரு? this is a graph for y is equal to cot inverse of x. புரியுதா? அப்போ cot inverse of x domain range யாரு? r to 0, pi. What is our function? Function is cot inverse of x. Cot inverse of x. So நம்ம inverse trigonometry ஃபுல்லா கிராஃப் சூப்பரா போட்டு
டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு ஃபுல்லா மாத்தாச்சு. முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா sin x எப்போ 1 to 1 இருக்கும், sin x எப்போ on 2 இருக்கும். அப்பனா we can define sin inverse of x. அப்புறம் என்ன பார்த்தோம், cos x வந்து எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on 2 இருக்கும், we can define cos inverse of x. tan x வந்து எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on 2 இருக்கும், we can define tan inverse of x. இந்த வீடியோல 3 பார்த்தோம். cosecant inverse of x cosecant x எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on 2 இருக்கும், we can define cosecant inverse of x. அப்புறம் secant x எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on 2 இருக்கும், we can define secant inverse of x. cot x எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on 2 இருக்கும், அதை கண்டுபிடிச்ச பிறகு we can define cot inverse of x. இப்போ மொத்தமா ஒரு டேபிள்ஸ் கொடுக்கட்டா, மொத்தமா என்னது ஒரு டேபிள் கொடுக்க போறேன், அவ்வளவுதான். இதுதான் வந்து கன்க்ளூஷன். அது கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் பாருங்க, முதல்ல சைன், கொசைன், சைனு, காசு, டேனு, கொசீகண்ட், சீகண்ட், காட்டு. இது எப்போ 1 to 1, எப்போ on 2 பாருங்க, பிரின்சிபல் டொமைன். there are many domains for which sin x is 1 to 1. அதில் we are choosing one domain. கரெக்டா? இதுதான் ஃபுல் ஃபங்க்ஷன். இதான் நம்ம ஃபுல்லா ஒரு 7 வீடியோக்கான 1 minute கன்க்ளூஷன். இதுதான் 1 minute கன்க்ளூஷன். பாருங்க, sin x இந்த டொமைன்ல 1 to 1 இருக்கும், இந்த டொமைன்ல on 2, இந்த கோடொமைன்ல on 2 இருக்கும். அப்படின்னா we can define sin inverse of x. அப்போ sin inverse of x எப்படி இருக்கும், டொமைன் இதுவாயிடும், கோடொமைன் அதுவா போயிடும். ரேஞ்ச் பிரின்சிபல் வேல்யூ, ரேஞ்ச் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். கரெக்டா? ஓகே. cos x எப்போ 1 to 1 இருக்கும், 0 to π ல 1 to 1 இருக்கும். கோடொமைன்ல வந்து -1 to 1 ல எவ்ரி எலிமெண்ட் as a ப்ரீ இமேஜ். அப்போ ரேஞ்ச் வந்து -1 to 1 இருக்கும். அப்போ cos இன்வெர்ஸ் என்னவா இருக்கும், இங்கேருந்து அதுக்கு போவோம். அப்போ மாறிடும், டொமைன் இதுவாயிடும், ரேஞ்ச் அதுவா போயிடும். ஸோ -1 to 0 to π. அடுத்து tan x எப்போ டிஃபைன்டு, ஓப்பன் -π/2 to +π/2. ரேஞ்ச் வந்து ரியல் நம்பர் வருவான். அப்போ tan இன்வெர்ஸ் என்ன ஆயிடும், இது இங்க போயிடும், அது இங்க வந்துடும். ஸோ R2 -π/2 +π/2. இது மூணும் இன்னைக்கு பார்த்தோம். கரெக்டா? இந்த வீடியோல பார்த்தோம். cosecant x எப்போ டிஃபைன்டு, இந்த இன்டர்வல்ல 1 to 1 இருக்கும், எக்ஸப்ட் 0. அவுட்புட் யார் இருப்பா, ஆல் ரியல் நம்பர் எக்ஸப்ட் இந்த இன்டர்வல். கரெக்டா? திஸ் இஸ் சேம் ஆஸ் -∞ to -1 யூனியன் 1 to ∞. ரெண்டும் சேம் தான். -∞ to -1 யூனியன் 1 to ∞. இது 3 இப்ப பார்த்தோம்ல. cosecant x வந்து இதானப்பா பார்த்தோம், -π/2 to 0. cosecant x பாருங்க, -π/2 +π/2 except 0. ரேஞ்ச் வந்து இது. so we can define inverse function -π/2 +π/2 except 0. இது 0 to π except π/2. கரெக்டா? பாருங்க, அதேதான் வந்திருக்கும் பாருங்க, 0 to π except π/2. ரேஞ்ச் பார்த்தா ரெண்டு சேமா இருக்கும். இப்போ காட் இப்பதானே பார்த்தோம், காட் யாரு, ஓப்பன் 0, π to r. so ஓப்பன் 0, π to r. இது அப்படியே நீங்க உல்டா ஆக்குனீங்கன்னா you can define cosecant inverse, secant inverse, cot inverse. அப்ப இது இங்க வந்துரும், அது இங்க போயிடும், அது இங்க வந்துரும், இது அங்க போயிடும், அது இங்க வந்துரும், இது அங்க போயிடும். so we can define cosecant inverse, secant inverse, cot inverse. புரியுதா? இது பிரின்சிபல் டொமைன், இதெல்லாம் பிரின்சிபல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிரின்சிபல் டொமைன்லேருந்து வந்ததுனால we call that as பிரின்சிபல் ரேஞ்ச். இந்த டேபிள நீங்க என்ன பண்ணணும், நல்லா 10 வாட்டி போட்டு பார்த்துருங்க. இப்போ நான் ஒரே ஒரு ஹோம்ஒர்க் தரேன், பிடிச்சிருந்தா போடுங்க. ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிட்டு sin x கிராஃப் வரைங்க. sin x கிராஃப் வந்து எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on 2 இருக்கும், அந்த கிராஃப் வரைங்க. அப்புறம் இன்வர்ஸ் சைன் கிராஃப் வரைங்க. ஒரு A4 ஷீட்ல 3 கிராஃப் இருக்கணும். ஒரு A4 ஷீட் வந்து ஒரு பேஜ்ல sin xக்கு 3 கிராஃப் இருக்கணும். எப்படி இருக்கும் 3 கிராஃப், முதல்ல sin x கிராஃப், அப்புறம் sin x எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on 2 இருக்கும் அந்த கிராஃப், அப்புறம் sin இன்வர்ஸ் கிராஃப். 3 கிராஃபும் வரைஞ்சிருங்க ஒரே பேப்பர்ல. இன்னொரு பேப்பர், இந்த கிராஃப் கோசைன் அப்படின்னு போட்டு cos x கிராஃப் வரைங்க. எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on 2 இருக்கும் அந்த கிராஃப் வரைங்க. அப்புறம் இன்வர்ஸ் கோசைன் ஃபங்க்ஷன் கிராஃப் வரைங்க. இன்னொரு பேப்பர் எடுங்க, tan x கிராஃப் வரைங்க. எல்லாமே நான் வரைஞ்சிருக்கேன்ப்பா, நீங்க முதல் 7 வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க வரைஞ்சிடலாம். அப்புறம் இன்வர்ஸ் tan கிராஃப் வரைங்க. அப்புறம் cosecant கிராஃப் வரைங்க, இன்வர்ஸ் cosecant கிராஃப் வரைங்க. புரியுதா? நீங்களே சொல்லணும், சார் இந்த டொமைன்ல நான் ஃபுல்லா எடுத்தேன்னா 1 to 1 இருக்காது, on 2 இருக்காது, 1 to 1 இருக்காது. அப்ப நான் டொமைன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன் அப்படின்னா 1 to 1 அதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப there are many domains for which it will be 1 to 1. அதுல we are naming one domain as principal domain பேர் வைக்கிறோம். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த டேட்டா உங்களுக்கு ஃபுல்லா கிடைச்சிரும்.
இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்கப்பா, டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் இதை 3 பார்த்தோம் கரெக்டா, இதை 3 பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பண்ண போகிறோம். அதாவது ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஃபார் cosecant inverse ஆஃப் 2/√3 அம்மா கொடுப்பாங்க, சம்திங் கொடுப்பாங்க, அந்த வேல்யூ ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். மொத்தம் 6 ப்ராப்ளம் மொத்தம் 11 ப்ராப்ளம் போட போகிறோம் இந்த வீடியோவில். கண்டினியூ பண்ணுவேன், பரவாயில்ல, எவ்வளோ நேரம் ஆனாலும் முடிச்சிடலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்ளம் போடுவோமா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரீகால் பண்ணுங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னதுப்பா? ஆர்ட் ஃபங்க்ஷன். ஞாபகம் இருக்கா? இவன் ஆர்ட் ஃபங்க்ஷன். இவன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? நெய்தர் ஈவன் ஃபங்க்ஷன், நெய்தர் ஈவன் நார் ஆட். ஈவனும் கிடையாது, ஆடும் கிடையாது. ஞாபகம் இருக்கா? ஓகே. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷன், கரெக்டா? அதே மாதிரி cosecant இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும்? ஆட் ஃபங்க்ஷனா இருக்கும். secant இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நெய்தர் ஈவன் நார் ஆட், neither even nor odd function. Find the value of the following. இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் 4 வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்களே போடலாம். We need to find the principal value. We need to find the principal value. Solution பாருங்க. முதல்ல வந்து cosecant inverse இருக்கு. அப்ப cosecant inverse of -1 என்ன வேல்யூன்னு கேக்குறாங்க. cosecant inverse of -1 பாருங்க. இப்ப cosecant inverse கிராஃப் எடுங்க. cosecant inverse கிராஃப் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ cosecant inverse of cosecant inverse கிராஃப் இங்க இருக்கா? சோ -1க்கு சம் வேல்யூ இருக்குமா? -1க்கு சம் வேல்யூ இருக்கும். சோ -1க்கு π/2 இருக்கும், கரெக்ட்டா? நமக்கு தெரியுது -1க்கு π/2. அப்ப cosecant inverse of -1 வந்து -π/2 தான் வரப்போகுது. நம்ம அதை கண்டுபிடிக்க போறோம். They will give some value in the domain. நம்மளுக்கு டொமைன் யாரு? இங்கேருந்து இங்க, இங்கேருந்து இங்க. இப்போ இது வந்து யாரு? y is equal to cosecant inverse of x. இப்போ x-க்கு -1 கொடுத்தா அவுட்புட் யார் வரும்? நம்மளுக்கு தெரியும் -π/2 வரும்னு. இப்போ நம்ம அதை போட போறோம், ஓகேவா? So we need to find the output for cosecant inverse of -1. ஆன்சர் என்ன வரும்? -π/2 வரும். ஓகே, போட்டுருவோமா? பாருங்க சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் பாருங்க, y is equal to cosecant inverse of -1. இப்போ cosecant inverse of x வந்து ஆட் ஃபங்க்ஷன் சொன்னா இப்போ கரெக்டா? பாருங்க, இவன் வந்து ஆட் ஃபங்க்ஷன். secant இன்வர்ஸும் காஸ் இன்வர்ஸும் தான் கிடையாது, ஆடும் கிடையாது, ஈவனும் கிடையாது. இவன் ஆட் ஃபங்க்ஷன். இப்படி எழுதிக்கலாம், மைனஸ் cosecant inverse of 1 எழுதிக்கலாம், கரெக்டா? இது ஆல்சோ பொசிஷன் என்ன ஆயிடும்? cosecant y is equal to -1, கரெக்டா? இப்போ cosecant y எப்படி எழுதிக்கலாம்? 1/sin y எழுதிக்கலாமா? அப்போ 1/sin y is equal to -1. This implies sin y is equal to -1, கரெக்டா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இப்போ sin எப்பப்பா வந்து -1 போகும்? sin எப்போ -1 போகும் பிரின்சிபல் டொமைன்ல? ஸோ sin ஆஃப் -π/2 வந்து என்னது? -1, கரெக்டா? sin ஆஃப் -π/2 வந்து -1. இப்போ வாட் இஸ் த வேல்யூ? y is equal to -π/2. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஈஸியா இருக்குல்ல? இப்போ செகண்ட் பாருங்க. We need to find the value of secant inverse of -2. இது நீங்க என்ன பண்ணக்கூடாது? மைனஸ் வெளில எடுக்கக்கூடாது. ஏன்னா secant inverse என்ன கிடையாது? ஆடும் கிடையாது, ஈவனும் கிடையாது. அப்போ பிளஸ் இங்க +2 போடக்கூடாது. ஓகே, பாருங்க, secant inverse of -2. ஸோ secant x கிராஃப் எங்க இருக்கு? இங்க இருக்கா? secant inverse இங்க இருக்கா? ஸோ -2 எங்க இருக்கும்? சம்திங் எங்கன்னா இங்க இருக்குமா? ஸோ -2க்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் யாரு? இவன் வருவான், கரெக்டா? அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, -2க்கு கரஸ்பாண்டிங்கா இங்க இருக்கு அவுட்புட். ஸோ இவன் யாரு? இவன் தான் இந்த y வேல்யூ. இந்த y வேல்யூ யாரா இருப்பா? சம் வேல்யூ பிட்வீன் π/2 டு π இருப்பான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது secant inverse ஆஃப் x கிராஃப் x-க்கு -2 கொடுத்தா அவுட்புட் இங்கே வருது. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ secant inverse of √-2. இது எப்படி எழுதிக்கலாம்? secant y is equal to -2, கரெக்டா? secant y is equal to -2. நீங்க வந்து cos inverse பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே போட்டுருவீங்க. இப்போ secant y 1/cos y எழுதிக்கலாமா?
இப்போ cos y is equal to -2. எப்பயுமே நீங்க என்ன பண்றீங்க நீங்க எப்பப்பெல்லாம் cosecant secant காட் வருதோ you reciprocate. அப்ப இது என்ன ஆயிடும் cos y is equal to -1/2 கரெக்டா? ஞாபகம் இருக்கா? நீங்களே போட்டுடணும். எப்பப்பா cos y -1/2 வரும் மைனஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் cos pi minus இதனால 10 100 வாட்டி சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணோம் அப்படின்னு. cos எப்போ 1/2 வரும். ஸோ sin வந்து 1/2 1/√2 √3/2 1/2 1/√2 √3/2 √3/2 1/√2 1/2 cos 60 வந்து 1/2 கரெக்டா? ஸோ 30 45 60 ஸோ π/3 மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணோம் π - π/3 போடணும். புரியுதா இல்லையா? 100 வாரம் சொல்லியிருக்கேன் நானு. மைனஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் காஸ் எப்போ 1/2 போவோம் 60ல 1/2 போவோம். மைனஸ் இருக்கிறதுனால π மைனஸ் போட்டுருங்க. π பிளஸும் போடலாம் அப்பையும் -1/2 தான் வரும். பட் ஆனா என்ன ஆயிடும் டொமைனுக்கு வெளில போயிடும். 0 to π தான் காஸ் எக்ஸ் 1 to 1 இருக்கும். இது பிளஸ் போட்டீங்கன்னா என்ன ஆயிடும் பைக்கு வெளில போயிடும். ஸோ அப்போ π - π/3 தான் போடணும். பாருங்க π - π/3 π இங்க இருக்குமா π மைனஸ் இங்க இந்த இடத்துல காஸ் நெகட்டிவ். அப்ப காஸ் நெகட்டிவ்னா இது என்ன ஆயிடும் காஸ் π - π/3 என்ன ஆயிடும் காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் π/3 -1/2ன்னு வரும் கரெக்டா? ஸோ எப்பப்பெல்லாம் காஸ்ல நெகட்டிவ் இருக்கோ நீங்க என்ன பண்ணணும் காஸ் π மைனஸ் கண்ணை போட்டு போட்டுருங்க. 1/2 வந்து எப்போ எடுக்கும் மைனஸை மறந்துடுங்க. ஏன் மைனஸை மறக்கலாம் அப்படின்னா காஸ் π மைனஸ் போட்டாச்சு. 1/2 எப்போ எடுக்கும் π/3 எடுக்கும் 1/2. அப்போ இது என்ன ஆயிடும் காஸ் y is equal to cos 2π/3 கரெக்டா 3π - π. இப்போ y is equal to 2π/3. புரியுதா இல்லையாப்பா? காஸ்ல வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா காஸ் π மைனஸ் போட்டுருங்க. காஸ் எப்போ 1/2 எடுக்கும் 60ல 1/2 எடுக்கும். 60னா π/3 அப்போ π/3 போட்டுருங்க. π மைனஸ் எப்பவுமே இருக்கணும். இந்த டேர்ம் எப்பயுமே இருக்கணும். காஸ் π மைனஸ் இப்போ 1/2 எப்போ எடுக்குமோ அந்த வேல்யூவே இங்க போடுங்க. அவ்வளவுதான் மைனஸா இருக்கும்போது. தேர்டு பாருங்க. தேர்டு பாத்தீங்கன்னா y is equal to secant inverse of -2 √3/3. சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? அப்படின்னா நான் எப்படி எழுதிக்க போறேன் அப்படின்னா secant inverse of -2 √3 இந்த 3 வந்து எப்படி எழுதிக்கலாம் √3 × √3 எழுதிக்கலாம். இப்போ ஒன்று கேன்சல் ஆயிடும். அப்போ இது அசை போச்சுன்னா என்ன ஆயிடும் secant y is equal to -2/√3 கரெக்டா? secant y is equal to -2/√3. secant y 1/cos எழுதிக்கலாமா -2/√3. அப்போ this implies cos y என்ன ஆயிடும் -√3/2 ஆயிடுமா? உல்டா பண்ணுங்கப்பா. 1/cos y1னா இது நீங்க உல்டா பண்ணீங்கன்னா cos y என்ன ஆயிடும் √3/2 ஆயிடும். இப்ப பாருங்க மைனஸ் இருக்கு காஸ் இருக்கு. அப்ப காஸ் π மைனஸ் போட்டுருங்க ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால. இப்ப காஸ் எப்ப √3/2 எடுக்கும் காஸ் எப்ப √3/2 எடுக்கும் அப்படின்னா காஸ் 30 டிகிரி. அப்ப 30னா π/6. ஸோ அப்போ காஸ் y is equal to cos 5π/6. ஸோ அப்போ this implies y is equal to 5π/6. y is equal to 5π/6. புரியுதாப்பா? we need to find the secant inverse of -2 √3/3. ஸோ இதான் secant inverse கிராஃபா. ஸோ -2 √3/3 சம்திங் இங்கே இருக்குமா அதுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் கண்டுபிடிக்கணும். புரியுதா இல்லையாப்பா? எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து காசு பக்கத்துல நெகட்டிவ் வருதோ பாருங்க காஸ் ஆஃப் சம்திங் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருந்ததுன்னா நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். இது நான் ரொம்ப டீட்டெயில்டா லெக்சர் நம்பர் 3ல ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருப்போம். நான் திருப்பம் சொன்னேன் பட் டைம் ரொம்ப அதிகமாக டைம் அதிகமாக போயிடுச்சு. லெக்சர் நம்பர் 3ல காஸ் y வந்து எப்போ -√3/2 எடுக்கும் அப்படின்னா π மைனஸ் போட்டுருங்க. ஏன்னா π மைனஸ் போட்டாதான் நீங்க டொமைனுக்குள்ள இருப்பீங்க. இந்த இடத்துல நெகட்டிவ் இல்ல காசு. அப்போ π மைனஸ் காஸ் ஆஃப் π மைனஸ் தீட்டா காஸ் ஆஃப் π மைனஸ் தீட்டா என்ன ஆயிடும் மைனஸ் காஸ் தீட்டா ஆயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கணும் -√3/2 கிடைக்கணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா காஸ் π மைனஸ் எப்போ √3/2 வரும் காசு 30 டிகிரில வரும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன் π/6.
So I'm writing this as cos pi minus pi by 6. This is same as minus cos pi by 6. This is same as minus root 3 by 2. So minus root 3 by 2 இந்த வேல்யூ ரெண்டு சேம் தான். நீங்க ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ y is equal to 5 pi by 6. புரியுதா? திரும்ப ரிப்பீட் பண்றேன். லெக்சர் நம்பர் 3 பாருங்க. ஓகே. ஃபோர்த் பாருங்க. Secant inverse of 2 by root 3. ஃபோர்த் பாத்தீங்கன்னா we need to find the value of y is equal to secant inverse of யார்ப்பா 2 by root 3. இது ரொம்ப ஈஸில, இது பாசிட்டிவ் இருக்கு 2 by root 3. அப்ப இது என்ன ஆயிடும்? secant y is equal to 2 by root 3. அப்ப இது என்ன ஆயிடும்? secant y வந்து 1 by cos y is equal to 2 by root 3. அப்ப cos y என்ன ஆயிடும்? cos y is root 3 by 2 ஆயிடும். கரெக்டா? இங்க பாசிட்டிவ் இருக்கு, நோ ப்ராப்ளம். அப்ப cos எப்ப root 3 by 2 எடுக்கும்? cos எப்ப root 3 by 2 எடுக்கும்பா? 30 டிகிரில எடுக்கும். So cos pi by 6. y என்ன ஆயிடும்? pi by 6 ஆயிடும். சப்போஸ் இங்க நெகட்டிவ் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பண்ணணும். cos pi minus pi by 6 ன்னு போடணும். புரியுதாப்பா? டிஃபரன்ஸ் புரியுதா எடுத்துக்கோம். இங்க பாசிட்டிவ் இருந்தா நோ ப்ராப்ளம், டைரக்டா போட்டுருங்க. இங்க நெகட்டிவ் இருந்தா என்ன பண்ணணும்? cos pi minus போட்டுட்டு எப்ப root 3 by 2 போவோம்? pi by 6ல போவோம். இது சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு y கிடைக்கும். ஓகே. சோ இது என்னது? pi by 6. இப்போ அடுத்து பாருங்க, 5th பாருங்க. சோ 5th பாத்தீங்கன்னா y is equal to cot inverse of root 3 பா. cot inverse of minus root 3 plus root 3 ஆ? cot inverse of plus root 3 தான். ஓகே. cot inverse of root 3 நீங்களே கண்டுபிடிக்கலாம், ரொம்ப ஈஸி இல்ல? பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதாவது cot x கிராஃப் எடுத்துக்கோங்க, cot inverse கிராஃப். இப்போ root 3 க்கு what is the output அது கேக்குறாங்க, அவ்வளவுதான். pi by 2 கம்மியா இருக்கும், கண்டிப்பா pi by 2 க்கு கம்மியா இருக்கும். ஓகே. பாருங்க, cot inverse of root 3 கேக்குறாங்க. ஓகே. so it will be some value between 0 to pi by 2. அப்ப இது என்ன ஆயிடும்? cot y is equal to root 3 ஆ? இது எப்படி எழுதிக்கலாம்? 1 by tan y is equal to root 3 ஆ? அப்ப tan y என்ன ஆயிடும்? 1 by root 3 ஆயிடுமா? ஆமா தானப்பா? 1 by x is equal to y னா x is equal to 1 by y. அப்ப இங்க இது root 3 கொண்டு வாங்க, tan x கொண்டு போங்க, tan y. இப்போ tan y அப்ப 1 by root 3 எடுக்கும். tan 30 டிகிரி கரெக்ட்டா? tan 30 தான 1 by root 3. 1 by root 3 1 root 3 30 டிகிரி. அப்ப y is equal to அப்ப என்ன? y is equal to 30 degree or y is equal to 5 by 6. அடுத்து 6th பாருங்க. 6 என்னதுப்பா? y is equal to cosecant inverse of minus root 2. நல்லா பாருங்கப்பா, நான் y அவுட்புட்டா y ன்னு எடுத்துக்கிறேன். என்ன சார், இங்க வந்து வெறும் தான் இப்படி இருக்கு, நான் இது அவுட்புட் வேல்யூ y ன்னு வச்சுக்கிறேன். அதாவது y தான் இதோட ஆன்சர்னு வச்சுக்கிட்டு அந்த y கண்டுபிடிக்கிறேன். அதாவது மீனிங் அதுக்கு என்னது? இதோட அவுட்புட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அந்த அவுட்புட் வேல்யூ y ன்னு வச்சுக்கிறேன். இதோட அவுட்புட் வேல்யூ y ன்னு வச்சுக்கிட்டா அந்த y யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். அதான் அதுக்கு மீனிங். ஓகேவா? இப்போ cosecant inverse of x odd function. cosecant inverse of x odd function. So this is same as minus cosecant inverse of plus root 2. கரெக்டா? இங்க நீங்க எடுக்க கூடாது. சாரி, எங்க எடுக்க கூடாது? நீங்க இங்க எடுக்க கூடாது. ஏன்னா இது என்ன கிடையாது? odd function கிடையாது. secant inverse of x. இது என்ன ஆயிடும்? cosecant inverse of root 2 ஆயிடும். இது ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடும்? cosecant y is equal to minus root 2. இது என்ன ஆயிடும்? 1 by sin y is equal to minus root 2. அதாவது cosecant x is equal to 1 by sin x ல, அதாவது secant 1 by cos எழுதிக்கிறேன், cot 1 by tan எழுதிக்கிறேன். நீங்க டேட்டா கூட போடலாம். பட் என்ன பண்றோம் அப்படின்னா sin cos tan மட்டும் தெரிஞ்சாலே you can find all other trigonometric values. 1 by sin y is equal to minus root 2 அப்ப sin y என்ன ஆயிடும்?
minus 1 by root 2 ஆயிடும். அப்போ sin 1 by sin எப்பப்பா 1 by root 2 எடுக்கும்? sin எப்போ 1 by root 2 எடுக்கும்? sin 45 கரெக்டா? So sin 45 வந்து 1 by root 2. So this is sin 45 degree. இது odd functionனால this is same as sin of minus 45 degree கரெக்டா? sin of minus theta is minus sin theta. y என்ன ஆயிடும்? minus 45 degree ஆயிடும். or y is equal to minus pi by 4. புரியுதா? These are the corresponding output values. அதாவது cosecant inverse of minus root 2 போட்டிங்கன்னா cosecant inverse of minus root 2 போட்டிங்கன்னா இங்க இருக்கு secant cosecant inverse of minus root 2 போட்டிங்கன்னா சம்திங் எங்கன்னா இங்க இருக்குமா? இந்த வேல்யூ யாரு பாத்தீங்க அப்படின்னா என்ன வருது? மைனஸ் என்ன வந்துச்சு? மைனஸ் பை பை 4 போதும் அந்த வேல்யூ. ஓகேவா? இந்த 6 சம் புரியுதா? இந்த 6 சம் டவுட் இருக்காதுன்னா எதுவும் இல்லை கரெக்டா? ஏற்கனவே உங்களுக்கு இந்த இதுல நீங்க கன்வீனியன்டா இருக்கீங்க இதெல்லாம் போட்டு. இப்போ வில் மூவ் ஆன் டு 7th ப்ராப்ளம். ரொம்ப ஈஸி. 7, 8, 9 இது மூணுமே ரொம்ப ஈஸி. மிக்சட் பண்ண போறோம். மிக்சட் ஆஃப் ஆல் ட்ரிகனாமெட்ரிக் வேல்யூஸ். மிக்சட் ஆஃப் ஆல் ட்ரிகனாமெட்ரிக் வேல்யூஸ். 7 போடுவோமா? பாருங்க சொல்யூஷன். இதை y1 எடுத்துக்கோங்க, இதை y2 எடுத்துக்கோங்க. எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதுவும் நோன் வேல்யூ, இதுவும் நோன் வேல்யூ. அதாவது எப்படின்னா 30, 45, 60 அப்படின்னு டைரக்டா நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு y1 யாரு? y1 வந்து tan inverse of root 3. அப்போ இது என்ன ஆயிடும்? tan y1 is equal to root 3. அப்போ tan y1 is equal to tan அப்போ root 3 எடுக்கும். 1 by root 3, 1 root 3, 30, 45, 60. அப்போ tan 60 ஆயிடும். or tan y1 is equal to tan pi by 3. ரெண்டாப்பா pi by 3. அப்போ y1 என்ன ஆயிடும்? pi by 3 ஆயிடும். என்ன ஆயிடும்? pi by 3 ஆயிடும். ஓகே, இப்போ y2 கண்டுபிடிக்கணும். what is y2? What is y2? y2 is secant inverse of minus 2. This is same as secant y2 is equal to minus 2. அப்போ இது என்ன ஆயிடும்? 1 by cos y2 is equal to minus 2. This implies cos of y2 is equal to minus 1 by 2. மைனஸ் வந்துடுச்சு, காஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? cos y2 is equal to cos pi minus போட்டுருங்க. காஸ் எப்போ 1 by 2 போவோம்? காஸ் எப்போ 1 by 2 போவோம்? காஸ் வந்து 60 டிகிரில 1 by 2 போவோம். அப்போ pi minus pi by 3 கரெக்டா? 60 டிகிரில 1 by 2 போவோம். அப்பனா cos y2 is equal to cos 2 pi by 3. So y2 is equal to 2 pi by 3. இவரே கண்டுபிடிச்சிருக்கோம்பா. secant inverse of minus 2 கண்டுபிடிச்சிருக்கோமா? கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. secant inverse of minus 2 ஆல்ரெடி 2 pi by 3. இப்போ என்ன பண்ணணும்? we need to find the value of therefore tan inverse of root 3 minus secant inverse of minus 2. நல்லா பாருங்க, மைனஸ் அப்படி தான் வச்சுக்கணும். ஏன்னா என்ன கிடையாது, இது neither even function nor odd function. இதோட வேல்யூ என்னது? pi by 3 மைனஸ் ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா இங்க மைனஸ் இருக்குல்ல, இதோட வேல்யூ வேறு 2 pi by 3 காமன் சேம் பேஸ். அப்ப என்ன ஆயிடும்? this will be minus pi by 3 is the required answer. ஓகே, இப்போ 9th பாருங்க. sin inverse of minus 1 plus cos inverse of 1 by 2 plus cot inverse of 2. ரொம்ப ஈஸில. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை y1 எடுத்துக்கோங்க, இதை y2 எடுத்துக்கோங்க, இதை y3 எடுத்துக்கோங்க. 3 கண்டுபிடிக்கலாம், 2 ஆட் பண்ணலாம். ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்னது அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கு 2 வந்து தெரிஞ்ச வேல்யூ கிடையாது. 30யா 45யா 60யா நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. கரெக்டா? எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அதுக்கு வந்துட்டு எதனா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வழி பண்ணணும். எதனா ஒரு வழி பண்ணுவோம். பாருங்க, முதல்ல we will find y1 y2, அதுக்கப்புறம் அவருக்கு வருவோம். what is y1? y1 is sin inverse of minus 1. அப்போ இது என்ன ஆயிடும்? sin y1 is equal to minus 1. ஸோ அப்போ sin எப்போ 1 எடுக்கும்? sin pi by 2ல 1 எடுக்கும்.
இப்போ this is same as sin y1. இந்த மைனஸ் அப்படியே போட்டுருங்க. sin எப்போ 1 எடுக்கும், பபிள் எடுக்கும், sin நாட் ஃபங்க்ஷனு. this is same as sin minus pi by 2. ஸோ y1 வந்து minus pi by 2. இப்போ அடுத்து y2 பாருங்க. ஸோ y2 is cos inverse of 1 by 2. இது ஆன்சர் போச்சுன்னா cos y2 வந்து 1 by 2 இருக்கணும். cos எப்போ 1 by 2 எடுக்கும், 1 by 2, 1 by 2, root 3 by 2, 60 degree கரெக்டா? ஸோ அப்போ cos y2 is equal to cos 60 degree. ஸோ pi by 3. ஸோ அப்போ y2 is equal to pi by 3. y2 is equal to pi by 3. இப்போ இங்க என்ன ட்விஸ்ட்னா y3 கண்டுபிடிக்கிறது தான் ட்விஸ்ட். y3 பாருங்களேன். இப்போ நம்மளுக்கு y3 யாரு, cot inverse of 2. இது நோன் வேல்யூ கிடையாது இல்ல. நோன் வேல்யூ எப்படின்னா 30, 45, 60 சொல்ல முடியாது. ஏன்னா பாருங்களேன், அப்ப இது என்ன ஆயிடும், cot y3 is equal to 2 ஆயிடும். ஸோ அப்போ 1 by tan y3 is equal to 2 போனோம். ஸோ tan y3 வந்து 1 by 2 போனோம். அப்போ tan அப்போ 1 by 2 போகுன்றது தெரியாது கரெக்டா? அதாவது tan 30 வந்து 1 by root 3, tan 45 வந்து 1 கரெக்டா? அதெல்லாம் tan. அதே மாதிரி tan 60 வந்து root 3. ஸோ நம்மளுக்கு 1 by 2 எங்க இருக்கும், 0.5 கரெக்டா? ஸோ 0.5 எங்க இருக்கும், சம்திங் எங்கன்னா இது உள்ள இருக்கும். ஸோ அப்போ ஆங்கிள் வந்து 30 டிகிரிலேருந்து 45 டிகிரி ஏதோ ஒன்று இருக்கும். 32 இருக்கலாம், 33 டிகிரியா இருக்கலாம், 34 டிகிரியா இருக்கலாம், 35 டிகிரியா இருக்கலாம். என்னால் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கிறேன். நான் எதை அப்படியே வச்சுக்கிறேன், காட் இன்வர்ஸ் ஆஃப் கண்டுபிடிக்கலாம், எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கலாம். அது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலு, பட் நோ ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 அப்படியே வச்சுப்போம். ஏன்னா புக் பேக் ஆன்சர்ல அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? நீங்க வேணா கண்டுபிடிக்கலாம் tan அப்போ 1 by 2 போகும் அப்படின்றத. நம்ம வேணா படிச்சிருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட்லயே இதெல்லாம். அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம், டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்பயே பரவாயில்ல. ஸோ வந்து இட் வில் பி சம்வாட் லைக் 36 டிகிரி 34 டிகிரி அந்த மாதிரி கிடைக்கும். பட் நோ ப்ராப்ளம், இதை அப்படியே வச்சுப்போம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா y3 அப்படியே வச்சுப்போம். y3 அப்படியே வச்சுப்போம். இப்போ பாருங்க, we need to find the value of, so therefore sin in the 1 கொடுப்போமா, 1 becomes sin inverse of 1 plus cos inverse of 1 by 2 plus cot inverse of 2. cot inverse 2 அப்படியே இருக்கட்டும். sin inverse of -1 யாரு, minus pi by 2. cos inverse of 1 by 2 வந்து plus pi by 3 plus cot inverse of 2. LCM போட்டிங்க அப்படின்னா 6 LCM. ஸோ into 3 into 3 into 2 into 2. ஸோ 2 pi minus 3 pi, 2 pi minus 3 pi minus pi by 6 plus cot inverse of 2. cot inverse of 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட பிறகு எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா we can find the full output values. பட் cot inverse கண்டுபிடிக்கல, அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா வந்து அந்த நோன் வேல்யூஸா வரல. ஓகே பாருங்க, ரெண்டே ப்ராப்ளம் தான். இது முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ ஓவர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஓவர் ஆயிடும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி மட்டுமே ஒரு 4-5 வீடியோ வரும். ஸோ பார்த்து அது முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகே, இது பாருங்க, ரெண்டு ப்ராப்ளம் தான். 10th ப்ராப்ளம், 11th ப்ராப்ளம், அதுக்கப்புறம் தேங்க்யூ தான். ஸோ 10th பார்த்தீங்கன்னா if cot inverse of 1 by 7 is equal to theta, find the value of cos theta. ஈஸி தான் இல்ல. if cot inverse of 1 by 7 is equal to theta, நல்லா பாருங்க சொல்யூஷன் ஏற்கனவே போட்டிருக்கோம். போன வீடியோல பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல போட்டிருக்கீங்க இந்த ப்ராப்ளம். பாருங்க, cot inverse of 1 by 7 is equal to theta. ஸோ பார்த்தீங்கன்னா cot inverse என்னது, adjacent by hypotenuse கரெக்டா? ஆமா தானே? tan theta வந்து opposite by adjacent side. அப்ப cot என்ன ஆயிடும், adjacent by opposite side கரெக்டா? என்னப்பா, ஆமா தானேப்பா? what is cot theta? cot theta வந்து adjacent side divided by opposite side கரெக்டா? tan theta வந்து opposite by adjacent, cot theta வந்து adjacent by opposite side. அப்ப this implies
This implies adjacent side is equal to 1, opposite side is equal to 7. கரெக்டா? 1 7. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரோமா இந்த ஆங்கிள் தீட்டா இது 90 டிகிரி, அட்ஜசன்ட் இது வந்து ஹைபாட்டன்யூஸ், இவன் வந்து ஆப்போசிட் சைடு, இவன் அட்ஜசன்ட் சைடு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜசன்ட் வந்து 1, ஆப்போசிட் வந்து 7. கரெக்டா? ஆப்போசிட் வந்து 7. இப்போ we need to find cos theta. So what is cos theta? Cos theta is adjacent side divided by hypotenuse. கரெக்டா? அப்ப நம்ம hypotenuse தெரியாது, hypotenuse தெரியாது. கரெக்டா? இது x னு வச்சுப்போம், ஏன்னா இது 1 இது 7, x தெரியாது. ஸோ அப்போ cos theta என்ன ஆயிடும்? cos theta is equal to 1/x ஆ போயிடும். இதுதான் நம்மளுக்கு required answer. ஆனா நமக்கு என்ன தெரியாது? x தெரியாது. we need to find cos theta பா. cos theta வந்து adjacent by hypotenuse. adjacent என்னது? cot inverse கொடுத்துட்டாங்க. அப்ப இது adjacent, இது opposite side. adjacent வந்து 1, opposite வந்து 7. இப்போ x தெரியாது. so but to find x, apply Pythagoras theorem. so by Pythagoras theorem, adjacent side square plus opposite side square is equal to hypotenuse side square. So 1 square plus 7 square is equal to x square. கரெக்டா? இவன் x 1 square plus 7 square is equal to x square. அப்ப இது என்ன ஆயிடும்? x square is equal to 50, x is equal to plus 250 ஆயிடும். அப்ப இது LCM போட்டீங்க அப்படின்னா 5 into 5 into 2. கரெக்டா? but this is 5√2. என்ன ஆயிடுவான்? 5√2 ஆயிடுவான். 5 is 25, 25 2s are 50, 2 5 வெளியே எடுத்துடலாம். so 5√2 வரும். so but this turns out to be, in the distance turns out to be 5√2. ஓகேவா? so 1 becomes what is cos theta? cos theta is adjacent side divided by hypotenuse. so adjacent வந்து 1, hypotenuse வந்து 5√2. this is the value for cos theta. suppose find sin theta அப்படி கேட்டாங்க, ஆன்சர் என்ன வந்திருக்கும்? find sin theta அப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன வந்திருக்கும்? ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ 7/5√2 வந்திருக்கும். 7/5√2 வந்திருக்கும். ஓகேவா? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் ப்ராப்ளம். புரியுதா இல்லையாப்பா? காஸ் தீட்டா கேட்டிருக்காங்க, அட்ஜசன்ட் ஆப்போசிட் தெரியும், யூ ஃபைண்ட் ஹைபாட்டன்யூஸ் பித்தாகரஸ் தியரம். காஸ் தீட்டா வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ 1/x ஆயிடும், x வந்து 5√2 போயிடுது. ஸோ மை ரிக்வயர்ட் ஆன்சர் இஸ் 1/5√2. அதாவது காஸ் தீட்டா வேல்யூ வந்து 1/5√2. ஓகே, லாஸ்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ப்ரூவ் தட் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/√of x squared minus 1 is equal to secant inverse of x provided mod x is greater than 1. பாருங்க, 11th ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இது முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லா ஓவர் ஆயிடும். ப்ரூவ் தட் cot inverse of 1 divided by square root of x square minus 1 is equal to secant inverse of x provided mod x is strictly greater than 1. இப்போ பாருங்க, we need to prove. So what we need to prove? To prove cot inverse of 1 divided by square root of x square minus 1 is equal to secant inverse of x. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு அசியூம் ஒன் திங். என்ன அசியூம் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ அசியூம் ஆல்பா டு பி ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அதாவது இந்த ஃபுல் வேல்யூவை ஆல்பா அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபுல் வேல்யூவை ஆல்பா அப்படின்னு வச்சுக்கிட்டாச்சு. நம்ம டயக்ராம் இங்கே போடுவோமா?
இந்த ஃபுல் வேல்யூவை ஆல்பான்னு வச்சுக்கிட்டாச்சு. ஆல்பா யாருப்பா? ஆல்பா வந்து காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இவன் வந்து ஹைபாட்டன்யூஸ், இவன் adjacent சைடு, இவன் ஆப்போசிட் சைடு. ஓகே, அப்போ இது என்ன ஆயிடும் சொல்லு பார்ப்போம். இவன் என்ன ஆயிடுவான்? அப்பனா காட் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. காட் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ காட் ஆல்பா என்னது? காட் ஆல்பா ஃபார்முலா என்னதுப்பா? adjacent பை ஆப்போசிட் சைடு. கரெக்டா? tan வந்து ஆப்போசிட் பை adjacent. அப்ப காட் என்ன ஆயிடும்? 1 பை tan இல்ல. அப்ப காட் வந்து adjacent சைடு divided by opposite side. கரெக்டா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? we need to prove this property. ஓகே, அப்பனா adjacent side பாத்தீங்கன்னா 1, opposite side பாத்தீங்கன்னா ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்ப ஹைபாட்டன்யூஸ் யார் வருவா? கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டு ஃபைண்ட் ஹைபாட்டன்யூஸ், to find hypotenuse, so by Pythagoras theorem, opposite side square plus adjacent side square is equal to hypotenuse square. Correct? Is equal to hypotenuse square. Opposite side yaru? Root x square minus 1. So root x square minus 1 whole square. adjacent வந்து 1 square is equal to hypotenuse square. இப்போ என்ன ஆயிடும்? இது வந்து கேன்சல் ஆயிடுமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, இங்கே ஒரு பிளஸ் 1 is equal to hypotenuse square. இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா hypotenuse square is equal to x square. அப்போ this implies hypotenuse is equal to x போயிடும். கரெக்டா? ஆமா தானேப்பா? hypotenuse square is equal to x square. hypotenuse is equal to root x square. root x square வந்து பிளஸ் எக்ஸ் எடுத்துக்கிறோம் டிஸ்டன்ஸ்ன்றதுனால. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா போகுது அப்படின்னா எக்ஸா போகுது. என்னவா போகுது? எக்ஸா போகுது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்போ பாருங்களேன். ஸோ therefore we have இப்போ secant x, இப்போ secant ஆல்பா நம்ம வரும். secant ஆல்பா நம்ம வரும். secant ஆல்பா, secant வந்து 1 by cos, cos வந்து adjacent by hypotenuse. அப்ப secant வந்து hypotenuse by adjacent. கரெக்டா? அப்ப secant alpha is equal to hypotenuse யாரு? x, adjacent வந்து 1. கரெக்டா? hypotenuse வந்து x, adjacent வந்து 1. அது implies secant alpha is equal to x போயிடும். அப்ப alpha என்ன ஆயிடும்? alpha வந்து secant inverse of x போயிடும். கரெக்டா? alpha வந்து secant inverse of x போயிடும். What is alpha by our assumption? By our assumption, what is alpha? Alpha is cot inverse of 1 divided by square root of x square minus 1 is equal to secant inverse of x. Prove பண்ணியாச்சா பாருங்க. Cot inverse of 1 by square root of x square minus 1 is equal to secant inverse of x. Provided mod x is strictly greater than 1. ஏன் அதை கொடுத்துருக்காங்க? அப்பதான் இந்த இது என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். root x is defined only when x is greater than or equal to 0 இல்ல. So whenever mod x greater than 1, இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? டிஃபைன்டா இருக்கும். ரூட்டுக்குள்ள பாசிட்டிவா இருக்கும்னா என்ன அர்த்தம்? root x is defined only when this x is greater than or equal to 0. So அப்போ x square minus 1 is greater than or equal to 0 only when modulus of x is strictly greater than 1. கரெக்டா? நம்மளுக்கு 0வும் போக கூடாது. 0 போஷன் ஆயிடும், 1 by 0 ஆயிடும், ஃபங்க்ஷன் அன்டிஃபைன்டா போயிடும். அப்ப x 1ஆவும் போக கூடாது. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 1 கொடுத்திருக்காங்க. ஏன்னா டினாமினேட்டர் இருக்குல ரூட் எக்ஸ். ஸோ அதனாலதான் இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷன் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸுக்கு மட்டும்தான் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிஃபைன்டா இருக்கும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிஃபைன்டா இருக்கும். ஓகேவா? ஓகே, சூப்பர். ப்ரூவ் பண்ணியாச்சா? ஒன்றும் கிடையாது. இதை ஃபுல்லா ஆல்ஃபான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ இவன் வந்து adjacent by opposite side, adjacent வந்து 1, opposite வந்து root x square minus 1. You find hypotenuse of Pythagoras theorem. You find secant alpha. Secant alpha ல இருந்து alpha is equal to secant inverse of x. You replace alpha by 1.
by 1 இவன் தான் 1. So we have proved cot inverse of 1 divided by square root of x square minus 1 is equal to secant inverse of x. இது எதுக்கு? இந்த மாதிரி xக்கு மட்டும்தான் இது டிஃபைன்டு. எது டிஃபைன்டு? ரூட் ஆஃப் எக்ஸ். இது எதுக்கு அப்படின்னா பாருங்க, எதுக்கு அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் -1 is less than x is less than 1. 1 போடக்கூடாது, -1 போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா இவன் 0 போயிடுவான், 1/0 போயிடுவான். ஸோ எக்ஸ் வந்து இட் கேன் டேக் வேல்யூ ஃப்ரம் திஸ் வேல்யூ டு திஸ் வேல்யூ. சாரி, மாடஸ் கிரேட்டர் தென் 1னா ஓகே, லெஸ் தென் 1 கிடையாது, கிரேட்டர் தென் 1. பாருங்க, இது எதுக்கு அப்படின்னா root x 1 divided by root x square minus 1. ஓகேவா? ஸோ அப்போ இது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸுக்கு மட்டும்தான் whenever modulus greater than 1 அப்போ மட்டும்தான் 1 divided by root of x square minus 1 defined. ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ரீகால் பண்ணுருவோமா? ஸோ வந்து ஒரு 11 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் பேஸ்ட் ஆன் கொசிகண்ட் இன்வர்ஸ், சீகண்ட் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ். முக்கியமானது என்னன்னா இதுதான். இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம்? சம்மரைஸ் பண்ணிட்ட பிறகு இன்வர்ஸ் காட் ஃபங்க்ஷன் கிராஃப் வரைஞ்சோம், இன்வர்ஸ் கொசிகண்ட் ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் வரைஞ்சோம், அப்புறம் இன்வர்ஸ் சீகண்ட் ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் வரைஞ்சோம். ஓகேவா? ஸோ அப்புறம் அந்த பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டோம். இந்த வீடியோவோட பேசிக்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து 10 ப்ராப்பர்ட்டி இருக்கு. கொஞ்சமாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டோம் அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 3 to 4 வீடியோஸ் வரும், பார்ப்போம். ஓகேவா? ஸோ லெக்சர் நம்பர் 6ஓட மேக்ஸிமம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4-5 வீடியோஸ் தான் இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரோம் மார்க் கொடுத்துருக்கேன். இன்னும் நமக்கு அப்படின்னா எல்லா கிராஃபையும் A4 ஷீட்டில் வரைங்க. இன்வர்ஸ் சைன், இன்வர்ஸ் கோசைன், இன்வர்ஸ் டேனு, இன்வர்ஸ் காட்டு, எல்லாத்துக்கும் 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கிராஃப் வரைங்க. ஓகேவா? ஸோ வில் see next video. Goodbye. Thank you. All the best.